Recording started. Okay. 3, 2, 1. Hello guys, welcome back to yet another video of Park the Bus YouTube channel and நான் உங்கள் ராகேஷ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போறோம்னா FPL ஃபேண்டசி ப்ரீமியர் லீக் பற்றி தான். ஸோ இன்னைக்கு 2 ஃபெமிலியர் ஃபேஸஸ் அண்ட் நியூ ஃபேஸ் இருக்காங்க. ஸோ அந்த நியூ ஃபேஸ் தான் எங்களோட போன வருஷம் சாம்பியன். வெல்கம் ஸ்ரீவத் சரணா அண்ட் வருண் அண்ட் ஆபா. ஸோ ஆபா வந்து மிகப்பெரிய ஆர்சனல் ஃபேன், லாஸ்ட் வீடியோஸ்ல ஃபீச்சர் ஆனாரு. அண்ட் உங்களுக்கு தெரியும் வருண் வந்து போன கடைசியா வந்த வீடியோல செல்சியை பத்தி ரேங்க் பண்ணிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் வந்து பேசியிருந்தாரு. ஸோ ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் திங்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் வித் தி லாஸ்ட் இயர்ஸ் FPL சாம்பியன் இட்செல்ஃப். சொல்லுங்க ஸ்ரீவத் சரணா, எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எப்படி ஜெயிச்சீங்க? இந்த 30 பேர்ல எப்படி நீங்க டாப் வந்தீங்க? சொல்லுங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி உங்க வாயால கொஞ்சம் FPL என்னன்னு சொல்லிட்டு நியூ கமர்ஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆமா, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில அவசியம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அது அந்த ஒரு 3-4 கேம் வீக்ஸ் ஃபர்ஸ்டே தெரிஞ்சு வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம டீம் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து எது நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சா? அது இல்ல, எப்பயுமே நம்ம 1 வீக்கே டீம் பிக் பண்ண கூடாது எடுக்கும் போது, அதுக்காக சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கிறேன்னா அந்த ரொட்டேஷன்ஸ் இருக்குல்ல, ரொட்டேஷன்ஸ் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிளேயர் எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பிளேயர் வந்து வீக் டீம் கூட ஆடினா இவனை எடுத்துட்டு அவனை போடுற மாதிரி, அந்த மாதிரிதான் எல்லா முக்கால்வாசி எல்லா பொசிஷனும் சூஸ் பண்ணணும். அது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். சம் இன்ஜுரி வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், அது அப்ப மாத்திதான் ஆகணும். இந்த அதே மாதிரி டிரான்ஸ்பர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா பொலாட்டி நான் ஜெயிச்சது அதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கம்மி டிரான்ஸ்பர்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அது ஒரு கிரைட்டீரியா. அது ஏன்னா -4 போகும், அப்படிதான பாயிண்ட்ஸ் போகும். ஆனா கடைசியில டை ஆச்சுன்னா யார் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி கணக்கு. மக்களே கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நாங்க ரீல்ஸா போட்டு இன்ஸ்டா யூடியூப்னு அனுப்பிச்சிட்டு இருப்போம். சோ ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்ல, நெட்ல அவைலபிளா இருக்கும். நோட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நோட் பண்ணி வைக்கணும். Yeah, and we also have another number. தர்ஷனும் ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ தர்ஷன், வாங்கோ. ஹலோ ஹலோ ஹலோ. யா, ஆமா, உனக்கும் இந்த லீகுக்கும் சம்பந்தமே இல்ல, நீயும் வந்திருக்க. சரிவா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ரீவர்ஷனா முடிச்சிட்டாருன்னா நெக்ஸ்ட் நம்ம வருண் போவோம். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க வருண். ஸ்ட்ராட்டஜி நான் பாமர் எடுத்து வச்சேன். பாமர் வந்து என்ன டிசம்பர் வரைக்கும் ஆக்சுவலா நல்லா ஆடினான். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா மிட்ஃபீல்ட்ல எனக்கு நிறைய பாயிண்ட் வந்துடும் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் தப்பு என்ன பண்ணேன்னா நான் சாலாவை எடுக்காம விட்டேன். ஏதோ ஒரு இந்த மென்டல் பிளாக்ல சரி ஓகே சீசன் நல்லா பண்ண மாட்டான், லிவர்பூல் பார்த்தாலே லைக் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த சீசன் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் விட்டுட்டேன். ஆலாண்டும் நான் எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அது அங்கதான் கொஞ்சம் இதாயிடுச்சு எனக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த வைல்ட் கார்டும் நான் வந்து கரெக்டா பிக் பண்ணல. அப்புறம் சில கேம் வீக் வந்து நான் சில டெட்லைன் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் 2-3 கேம் வீக்ல. அப்படிப்பட்ட ஒரு கேம் வீக்ல தான் நம்ம அப்பா வந்து முன்னாடி போயிட்டான். அவனை நான் ஸ்ட்ரைக். ஆமாமா, நீங்க 2 பேரு தான் வந்து ஆபா 6th நீங்க 7th ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி அவனை நான் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தேன். அந்த ஒரு கேம் வீக் மிஸ் பண்ணதுனால ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணாம முடிஞ்சு போச்சு. அவன் பறந்து போயிட்டான் அப்படியே. அதுதான், அது கொஞ்சம் இந்த தடவை அது கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் அதனால பார்ப்போம். ஓகே, சொல்லுங்க ஆபா, எப்படி நீங்க வருணை ஓவர்டேக் பண்ணீங்க? நீங்க அப்புறம் நான் இன்னொரு கேள்விப்பட்டேன், நீங்க வந்து ஏ எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் வந்து விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. நான் ஒரு படிக்காத பாமரங்க. நான் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனுக்கு முன்னாடி தான் இருந்தேன். நான் வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு செப்பு மார்ச் வரைக்கும் ரொம்ப அப்படியே ஃபயரா ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேட்ச் பாக்குறது ஒரு 10 டீம் வந்து சரி இருக்கிற டீமே போதும், ஒரு கேம் வீக் ஒரு 80 பாயிண்ட் 70 பாயிண்ட் வந்ததுன்னா சரி எதுக்கு மாத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு ஒரு லேசினஸ்ல அப்படியே விட்டு. ஆனா இந்த சீசன் அப்படி இருக்காது. நம்ம வந்து கேம் வீக் 1ல இருந்தே ஃபுல்லா இறங்கி நான் இந்த வாட்டி ஆமா எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். அதனால சரி டேட்டாலாம் ஃபீட் பண்ணி
ஃபுல்லா இந்த இந்த பிரெண்ட்ஃபோர்ட் வந்து கிளப்பே இல்ல நடத்துறாங்க, ஒரு டெக் ஸ்டார்ட் மாதிரி நடத்துறாங்க. அந்த மாதிரி என்ன நான் வந்து இந்த செகண்ட் பிளேஸ் தான் எடுக்க போறேன். ஆமா. செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸோ அதெல்லாம் நீ பேசாத. ஆனா என்ன சரி, அப்பா நம்ம ஃபேஸ் அதுக்கு 6 ஃபேஸ் 7 உங்க மேனேஜர் மாதிரி எந்த ஃபேஸா இருந்தாலும் நம்ம தான் வந்து தொடரும். இந்த வாட்டி நான் இப்பவே எழுதி தரேன். இந்த வருஷம் செகண்டா ஃபினிஷ் பண்ண போறீங்களா? செகண்ட் தான் finish நான் பண்ண தான். போறோம். இந்த வருஷம் FPL இந்த யா? வருஷம் ஓகே ஓகே அங்க ஓகே பாரு ஓகே. உன் கீழ ஒருத்தர் பாத்துட்டு இருக்காரு, அவர்ட்ட அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் விடாத. நான் வந்து இல்ல நான் வந்து டைரக்டாவே சேலஞ்ச் பண்றேன். நம்ம தான் இந்த வாட்டி. ஓகே மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் இத வந்து லீக் நம்ம ஒன் மே மாசம் வந்து அகைன் பண்ணும்போது ரிவ்யூ பண்ணும்போது ரவியூ வீடியோ ஒருத்தர் பிராக்மேட்டிக் அப்ரோச் பண்ணதுக்கே வச்சு செய்றாங்க இன்னும். இல்ல ஆனா இப்பயே கண்டென்ட் எல்லாம் தந்துட்டு இருக்கான். அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு, எப்படி ப்ரோ உங்களை எப்படி கொல்லலாம், ஓட விட்டு கொல்லலாமா இல்ல படிக்க போட்டு கொல்லலாமா. என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி ஓகே ஓகே ஓகே. லீக் ஒன் தங்கம் சொல்லுங்க. PSG வாலா, நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணீங்க போன வருஷம்? நீங்க எங்க முடிச்சீங்க? நீங்க டேபிள்ல உங்க பேரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. 32 33 ஞாபகம் இல்ல, கீழே தான் முடிச்சேன். டேய் 30 பேர் தானே இருந்தோம். இதுல 32 33 இல்ல போனாடி நிறைய இல்ல 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 45 பேர் ஏதோ இருந்தாங்க. 40 மேல சாரி மை இருந்தாங்க. பேட். ஓ இந்த வருஷம் தான் 30 பேர். ஓகே ஓகே சாரி மை இந்த பேட். வருஷம் லாஸ்ட் இயர் ஜாஸ்தியாவே இருந்தாங்க. அதை கீழே தான் முடிச்சேன். உனக்கு கீழே தான் முடிச்சேன் கரெக்டா. நான் 17ரா. அதுல இல்ல, அவரு இல்ல, அந்த மாதிரி அப்போ சொல்றேன். அப்போ வந்து 23 24 கரெக்ட். அப்போ 23 24. நைஸ். ராகேஷ் வந்து அப்ப டாட்டனம் பிளேஸ்ல முடிச்சிருக்கான். அப்ப நீ சொல்லு ராகேஷ். இல்ல ஃபர்ஸ்ட் அவன முடிச்சிட்டே வரும். அவன முடிச்சிட்டே வரும். ஆமா ஆமா முடிச்சிருங்க. கரெக்டா சாலா கேப்டன் பண்ண அந்த ஒரு 2 மாசம் ஸ்கோர் பண்ணல. சாக்கா வச்சுட்டு இன்ஜுரி ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன். ஜான் ஃபெப்ரவரி யூஸ் பண்ணிட்டேன். ஒண்ணுமே நடக்கல. ரைட். சரி இவன் சொன்ன அதேதான் எனக்கும். நான் ஹாலாண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்து கேப்டனா போட்டிருந்தேன். முதல் வாரத்துல நம்பிட்டு இருந்தேன், இவன் அடிப்பான் அடிப்பான் அடிப்பான். போன வருஷம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அவன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணான். ஹாலாண்ட் அந்த குக்கர் எல்லாம் கூட கோல் எல்லாம் அடிச்சானே. இன்ஜுரி அவன் வந்து பிளாக்மேனிங் பண்ணணும்னு தெரியல. என் ஸ்குவாட்ல ஹாலாண்ட் இருந்தா, சாலா இருந்தா, வேற பாமர் இருந்தா நினைக்கிறேன். இவனுங்களாம் வந்து பாமர் மட்டும் தான் காப்பாத்திட்டு இருந்தான் மிட் சீசன் வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாரம் தொடவே இல்ல FPL. எனக்கு 4-5 ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் மட்டும் கிடைச்சது. அதை வச்சு மொத்தமா போட்டா எவனுமே அடிக்கல. அந்த டீம் அங்கதான் வந்து இந்த டாப் 10ல இருந்து கீழே இறங்கி போய் 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 வைல்ட் கார்டுன்னு ஒண்ணு கிடைச்சது. வைல்ட் கார்டா ஃப்ரீ ஹிட். ராஜஸ் இருந்தான் ஆஸ்டன் வில்லா. நல்லா அடிக்கலாம் போட்டேன். ராஜஸ் போச்சு. அதுவும் அவனும் இப்ப போயிட்டானுங்க ஆஸ்டன் வில்லா. அப்புறம் ஜெயிக்கவே இல்ல, விட்டானுங்க. அவனுக்கு ப்ராப்ளம் இல்லடா, யூசிஎல் விட்டானுங்க. ஏப்ரல்ல இருந்து ஆக்சுவலா பார்த்தனா இந்த சின்ன டீம் போவன்லாம் செம்மையா எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தான். நான் அவனை ஒரு கேம் வீக் எடுத்துட்டு அப்படியே நான் அவனை வச்சிட்டேன். அவன் அங்க இருந்து எனக்கு கன்சிஸ்டன்டா பாயிண்ட் வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற யாரு எங்களுக்கு வந்து பாமர் அடிக்கவே இல்லை. குக்குரல்லா கிட்ட இருந்து பாயிண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெட்டோ கொடுத்துட்டு இருந்தான். ஆமா நெட்டோ அந்த இதுல இருந்து அந்த ஒரு ரன்ல இருந்து அவன் தான் கொடுத்தான். அதுக்கப்புறம் வேற இந்த எவர்டன் அதெல்லாம் நான் இப்ப எடுக்காம விட்டேன். இந்த தடவை கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம். எவர்டன்ல வந்து பிக்ஃபோர்ட் மட்டும் தான் பாயிண்ட் கொடுத்தத மாதிரி ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் நடுவுல பெட்டோ எல்லாம் கொடுத்தானே. இவரு கூட வந்து இது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இவரு நிறைய பாயிண்ட் கொடுத்தான். இல்ல இவரு ஸ்ரீவத்சன் ப்ரோ டேவிட் அசிஸ்டன்ட் மேனேஜர். அதெல்லாம் சரியான மூவ். அங்க போனவர் தான் அப்படியே மேல எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே நடுவுல அந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஜெர்க் மாதிரி கொடுத்தாரு. அதாவது ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி கொடுத்தாரு. அது அவதான் அது குடிச்சிட்டாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. சோ இந்த வருஷம் அவனுங்க வந்து புதுசா நிறைய ரூல்ஸ் எல்லாம் இறக்கிருக்கானுங்க. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரை தூக்கிருக்கானுங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த எங்க டீமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு ரூலை இறக்கிட்டு வந்திருக்கான். ஆப்கானுக்கு வந்து 5 ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆப்கான் அந்த விண்டோல. சோ எங்களுக்கு இருக்கிற ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாம் போகும்போது மாத்தி போடுறதுக்கு கரெக்டா இருக்கு. எவனும் எடுக்க மாட்டான், அது வேற விஷயம். இது FPL விட்டு ரியல் சீசன் யோசிச்சு பாருங்க. மிட் சீசன் ஆளுங்களே இருக்க மாட்டானுங்க. டேய் இது சீசன் ரிவ்யூ கிடையாது, இது கிடையாதுடா, விட்டுறா, அழு வைக்காதடா. அப்புறம் வந்து
எல்லா இதுமே சிப்ஸுமே வந்து டபுளா கிடைக்குது. வைல்ட் கார்டு, ஃப்ரீ ஹிட், அப்புறம் அந்த இந்த கேப்டன் பெஞ்ச் பூஸ்ட் எல்லாமே வந்து 2 இருக்கு இந்த சீசன். அப்புறம் இவங்க டிஃபென்சிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒன்று இறக்குறான். அதனா 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அந்த இன்டர்செப்ஷன்ஸ், அந்த டேக்கிள்ஸ் அதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கு, பார்ப்போம் என்ன வருது. நீங்க ஆமா ஆமா போனஸும் இருக்கு. இது அது இல்லாம இது தனியா டிஃபெண்டர்ஸ் 10 tackles பண்ணா 2 points. ஆமா டிஃபெண்டர்ஸ். சரி, அப்ப அதாவது என்ன சொல்றீங்கன்னா, இப்ப வந்து லைக் விங் பேக்ஸ் எடுக்காம நம்ம சென்டர் பேக்கையும் ரிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதானே? எடுக்கலாம். ஆமா, இப்போ சலிபா, கப்ரியல் எல்லாம் வந்து ஹெட்டர்ஸ் வச்சு ஸ்கோர் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வர மாதிரி, ஹேட்ரிக் அடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ சென்டர் பேக்ஸ், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அவங்கலாம் வந்து ஆமா அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது மிட்ஃபீல்டர்ஸ் வந்து 12 tackles. ஆமா. சோ 12 tackles. அது வந்து அப்ப கைசிட எடுத்து போட்டா பாயிண்ட் எடுத்துட்டே இருக்கலாம் போலயே. அவன் கேம் பை கேம் டாக்கிள் போட்டே இருக்கும். பயங்கரமா டாக்கிள். இப்படிதான் போன வருஷம் வந்து நம்ம ஹாலண்ட் 35 கோல் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுத்தாங்க. கடைசியில இன்ஜுரி ஆயிடுச்சு மாதிரி. see the thing is stat wise போகாம initially midfielders வந்து creative midfielders and goal scoring midfielders, attacking midfielders எடுத்துட்டு as the season progresses வந்து நம்ம ஏன்னா இப்போ டிஃபென்சிவ் low block போடுற டீம்ஸ்ல இருக்கிற டிஃபென்சிவ் midfielders will have more chance. Low block போடுற டீம்ஸ்ல இருக்கிற center backs will have more chance on defensive actions than compare. இப்போ மேன் சிட்டில இருந்து நம்ம ராட்ரி எடுத்தோம்னா, ராட்ரி வந்து டேக்கிள் பண்ணுவான், இல்லைன்னா வந்து மேனுவல் அக்காஞ்சி வந்து he will tackle. But City வந்து they are not into much of defensive actions. So high attacking teams or best teamsல இருந்து இருக்கிற defensive midfielders சென்டர் பேக்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு வந்து இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இந்த டேக்கிள் மூலமா வர பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆன் த ஃபிளிப் சைட் சண்டர்லாண்ட் ஆர் இந்த வருஷம் வெஸ்ட் ஹாம், பர்ன்லி சண்டர்லாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எவர்டன், ஷாண்டைஸ் ஒரு எவர்டன் டீம்ல இருக்கிற சென்டர் பேக்ஸ் யாரோட விடுறானா ஷாண்டைஸ் ஒரு அந்த ஒரு இதுல சொல்றேன் ஸ்டைல் ஆஃப் பிளே. ஆமா, ஐயோ எவர்டன்டா. நீ லோ பிளாக்னா உங்க டீம் கூட சொல்லலாமேடா. ஆர்டெட்டாவே திடீர்னு அப்படினா பண்ணுவான். சில கேம்ஸ்ல லோ பிளாக் பண்ணுவான். சரி, ஓகே ஃபைன். ஏன்னா இப்ப ஆர்சனல் வந்து they have more defensive midfielders, Zubimendi, Norgard, and Norgardலாம் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 years-ஆ he has the most interception and tackles. ஒரு number of tackles and interceptions பார்த்தோம்னா close to 150-160 tackles he has done. So இந்த மாதிரி பார்க்கும்போது வால்யூம் ஆஃப் midfielders, defensive midfielders is high. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். பட் அது ஏர்லி இன்டு த சீசன் வந்து இட்ஸ் ரிஸ்க் என்னோட ஒப்பீனியன்ல. கோல் ஸ்கோரிங் சென்டர் பேக்ஸ் எடுக்கலாம், லைக் கேப்ரியல், வான் டைக், இவங்க அந்த மாதிரி செட் பீஸ் எபிலிட்டி. ஒரு பிரென்ட்ஃபோர்ட் ஹேஸ் a really good செட் பீஸ் எபிலிட்டி இருக்கிற டீம். வெஸ்ட் ஹாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே டாலா இருப்பாங்க. தாமஸ் சோஷக் அவங்க எல்லாம் வந்து. So yeah, these are some of the tips. But when you go into the midfielders, இப்போதைக்கு இனிஷியலி ஒரு அட்லீஸ்ட் ஒரு for 10 game weeks it is good if you have attacking midfielders or goal scoring midfielders in the நீ யாரை ரெக்கமெண்ட் பண்ற? எதுக்கு மிட்ஃபீல்ட் ஆப்ஷன்கா? ஆமா, ஆக்சுவலி நம்ம வந்து ப்ராப்பர் விங்கர்ஸே இப்போ மிட்ஃபீல்ட், இப்போ வந்து நீ சாலா எடுத்தாலே அவன் ஒரு மிட்ஃபீல்டரா தான் வருவான். சென்டர் ஃபார்வர்ட்ஸ் மட்டும் தான் அவன் ஃபார்வர்ட்ஸா வச்சிருக்கான். ஸோ சாலா, சாக்கா இவங்க எல்லாமே வந்து மிட்ஃபீல்டர்ஸ் தான். அது போக நம்ம ப்ராப்பர் இப்போ நான் என்னோட டிராஃப்ட் டீம்ல வந்து ரயன் செர்கி மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கிரியேட்டிவ் பீப்புள். தே ஆர் நாட் மோர் ஆஃப் டிஃபென்சிவ் பிளேயர்ஸ், தே ஆர் மோர் இன் டு தட் கிரியேட்டிவ் ஸ்பேஸ். இப்போ இவர் ஸ்ரீவத்சர் வந்து அவரோட டிராஃப்ட் டீம்ல வந்து ரைஸ் எடுத்திருக்காரு. ரைஸ் அகைன் அவன் வந்து எந்த அளவுக்கு இப்போ அவன் இஸ் நம்பர் 8 பொசிஷன், மோர் ஆஃப் ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் டைப். அவன் வந்து ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆட மாட்டான். இஸ் நாட் அன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆல்சோ. ஹி ஆக்குபைஸ் தட் நம்பர் 8 பொசிஷன் அண்ட் ஹி ஸோ நம்ம அவன் கிட்ட இருந்து ஒரு 4 கோல் 4 அசிஸ்ட் ஒரு சீசன் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் இப்போ நான் வந்து மேடிசன் எடுத்திருந்தேன். மேடிசன் அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆர் 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் ஹூ கிவ் பாயிண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்க டீம்ல வந்து நிறைய ஃபார்வர்ட்ஸ் இருக்காங்க. ஸ்பர்ஸும் சரி, இவன் யுனைடெடும் சரி, இந்த சீசன் எஸ்பெஷலி. ஸோ யூ வில் ஹாவ்
மோர் ஆப்ஷன் ஃபார் யூ டு அட்டாக். ஆனா மேடிசனுக்கு வந்து இன்ஜுரி. ஸோ நான் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவன் லாஸ்ட் சீசன் ஹி ஹஸ் பீன் த டார்ச் பேரர் ஃபார் யுனைடெட். பட் அகைன் இந்த சீசன் நம்ம வந்து இருந்து பார்க்கணும் அவன் ஃபெட்டிக் எப்படி இருக்கு. அவன் ஏன்னா so many he's played so many games. ஸோ அதெல்லாமே நம்ம மைண்ட் வச்சுக்கணும். ஆப்வியஸ்லி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இஸ் a very good pick. ஒரு ப்ராப்பர் மிட்ஃபீல்டரா எடுக்கும்போது ஐ வுட் சஜஸ்ட் ப்ரூனோ. இம்புவேமோ அவங்க டீம்ல இருந்து எம்பேமோ ஆமா அவங்க வாங்கிட்டானுங்க. அவன் ஆக்சுவலா செம பிக் ஆமா அவங்க. அவங்க தான் ஆனா most இப்போ cross நினைக்கிறேன் ரெட்ஃபோர்டுக்கு. PLA most crosses last season எம்பும்போ. எஸ் ஆமா எஸ் எஸ் ஆல்சோ மத்தியஸ் கியூனியா அவனும் போன வருஷம் FPL Wolves. பாயிண்ட்ஸ் வாரி வாரி ஆமா. கொடுத்திருந்தான். ஆமா. ஆனா பட் ப்ராப்பர் இல்ல ஆனா நான் என்னன்னா நான் கூனியாவோட எம்புவேமோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா லைக் அவனுக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் கிராஸ். அதுலயே இப்போ உங்க லைக் இப்போ செஸ்கோ வேற வாங்கிட்டீங்க. செஸ்கோக்கு வந்து நீங்க அவன் பால் ஃபீட் பண்றப்ப அங்க இருந்து அடிச்சா இவனுக்கு பாயிண்ட்ஸ் தானே இப்போ அதிகமா கிடைக்கும். ஐ திங்க் லாஸ்ட் சீசன் இவன் வந்து தேர்டோ செகண்டோ லைக் எதுல முடிச்சான் எந்த பொசிஷன்ல முடிச்சான்னு தெரியல எம்புவேமோ. பட் ஆனா ஆமா. தேர்ட் நினைக்கிறேன். ஆனா இந்த வாட்டி வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் நம்ம வச்சு பாயிண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். லைக் ஹாலண்ட், எக்கிடெகே இவங்க இருக்காங்க. தென் டாப் சிக்ஸ்ல ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ்னு பார்த்தோன்னா அந்த ஒரு 6-7 பேர் தவிர உனக்கு வந்து கியோக்கரஸ், செஸ்கோ, ஹாலண்ட், தென் ஜோ பெட்ரோ இவங்க எல்லாம் டெலாப் ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல இவன் ஸ்டார்ட் பண்ணுவானான்னு தெரியல. அது நமக்கு தெரியாது. அதான் இருக்கு. நீ நமக்கு வந்து பாயிண்ட் விங்கர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஜாக்சன் எல்லாம் போயிடுவான். அவன் அவனுமே இல்ல நான் அதான் சொல்றேன். இப்ப அவனும் எங்களுக்கு வந்து இனிஷியலா செம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அவனும் அந்த பாமர் வந்த பையன் எனக்கு அவன் பால் ஃபீட் பண்ணுவான். இவனுக்கு அந்த அசிஸ்ட்ல இவனுக்கு பாயிண்ட் வரும். அவன் கோல் ஸ்கோரிங் 2 பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த நியூ காசல் கேம் வந்து டிப் ஆயிடுச்சு. ஸோ அவனும் நான் வந்து FPL வைஸ் அவன் வந்து ஃபுட்பால் அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனா எப்படியோ ஒரு கேம் வீக் அட்லீஸ்ட் ஒரு 3 கேம் வீக்ஸ் பார்த்தோன்னா மினிமம் ஒரு 5 பாயிண்டாவது அந்த மாதிரி ஒரு கேம் வீக்ல எடுத்து தருவான். அதனால இந்த சீசன் அவன் இல்ல எப்படி இருக்க மாட்டான். ஸோ எங்களுக்கு ஜாவ் பெட்ரோ தான் பாயிண்ட்ஸ் எடுத்து தரும்னு நினைக்கிறேன். ஜாவ் பெட்ரோ அண்ட் பாமர் தான் FPL வைஸ் பார்த்தோன்னா. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு சாரி டு இன்டரப்ட், பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹூ ஆர் வர்த் ரொட்டேட்டிங்னா ஐசக், வாட்கின்ஸ், ரால் அண்ட் திஸ் கை. ஐசக், வாட்கின்ஸ், ரால் இந்த 3 பேர் மெயினா. இவங்க வந்து உங்களுக்கு எப்படின்னா அண்ட் வுட் சாரி கிறிஸ் வுட் லாஸ்ட் சீசன்ஸ் ஸ்டார். ஸோ இந்த மட்டேட்டா பட் அவன் வந்து கொஞ்சம் லேட் ப்ளூமர் மாதிரி பேலஸ்க்கு லேட்டா தான் வந்தான் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த கோல்ஸ். பட் இந்த 4 பேர் வந்து have been really good. உனக்கு வந்து என்ன சொல்றது, ஐசக் எஸ்பெஷலி அசிஸ்ட் வைஸ் ஐசக் அண்ட் வாட்கின்ஸ் வந்து சாரி டு இன்டரப்ட். நான் அதுல வந்து போவனை ஆட் பண்ணுவேன் வெஸ்ட் ஹாம்க்கு. ஷைனிங் ஆனா போவன் வந்து ஸ்ட்ரைக்கர் இல்ல. நான் சொல்றேன் அவன் மிட்ஃபீல்டர் இதுல வரும் கேட்டகரி. இந்த தடவை அவன் ஸ்ட்ரைக்கர்ல தான் போட்டுருக்காங்க. இந்த தடவை ஸ்ட்ரைக்கர்ல தான் போட்டுருக்காங்க. இல்ல FPL ஃபார்வர்ட்ல இருக்கனால ஃபார்வர்ட்ல தான் இருக்கான். அப்படியா? ஓகே. தென் போவன் ஆல்சோ. போவன் வந்து 2021ல இருந்தே ஓரளவுக்கு ரிலையபிள் பிளேயர் தான். அவன் வந்து அந்த சீசன்ல இருந்தே நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். கொஞ்சம் என்ன ஒரு சைலண்ட் பெர்ஃபார்மர் மாதிரி. அவனுக்கு வந்து அந்த சைட்ல வந்து இந்த மூசா டியாபி அவங்கெல்லாம் வந்தாங்க. அண்ட் சாரி நாட் மூசா டியாபி ஆஸ்டன் வில்லால இவன் ஒருத்தர் இருப்பானே. சவுதிக்கே போயிட்டான்டா அவன். சவுதிக்கே போயிட்டான். இப்போ இல்லடா சொல்றியா? குடுஸ் சாரி குடுஸ். I got confused with the other Caribbean ஒருத்தர் இருப்பான். இது ஆண்டோனியோ இல்ல not Antonio, winger இல்ல ரைட் விங். I forgot his name. லியான் பெய்லியும் ஆஸ்டன் வில்லா. அதான் நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவ எல்லாம் ஒரே மாதிரி பிரவுன் கலர் ஜெர்சி போட்டு வந்து நம்மள டார்ச்சர் பண்றாங்க. சோ எனிவேஸ் இந்த வாட்டி குடூஸ் அண்ட் குலுசெவ்ஸ்கி 2 பேருமே ஸ்பர்ஸ் இல்ல. சோ அகைன் கஷ்டம் தான். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் விங்கர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தோன்னா பாமர், சாலா, சாக்கா அண்ட் வேற யாரும் டக்குன்னு இவன் ஐ டோன்ட் திங்க் கேக்போ ஆல்சோ நெட்டோ இவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அகைன்
ஆடலாம். சீசன் நெட்டோ தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் ஆனா நேற்றுக்கு ஆடின ப்ரீ சீசன்ல எஸ்டவோ பயங்கரமா ஆடினான். அந்த பாமரோட லிங்க் அப்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. செல்சி பிளேயர்ஸ் கிட்ட என்ன பிரச்சனைனா FPL பொறுத்த வரைக்கும் மினிட்ஸ் எவ்வளவுன்னே தெரியாது. அதான் ஒரு பிரச்சனை. ஆமா, ஜோ நான் பிளேயர் இதுல 60-70 மினிட்ஸ் தான் ஆடும். 2021 வர வரா சோ யார் ஆடுவாங்கன்னே தெரியாது. இது இந்த அதான் 2021 இல்ல, இல்ல, 2022 ரெட் ஆர் அகைன்ஸ்ட் எல்லாருமே நல்லா தான் ஆடுவாங்க. ப்ரீ சீசன் விட்டுருங்க, ரியல் கேம் சீசன் ஸ்டார்ட் ஒரு ஆகும். இல்ல இல்ல ஒரு 2 இயர்ஸ் பேக் மேன் சிட்டிக்கு இருந்த அந்த இஷ்யூ. நம்ம மேன் சிட்டி டைட்டில் அடிப்பாங்க, கண்டிப்பா கோல் அடிப்பாங்கன்னு தெரியும். பட் எந்த மிட்ஃபீல்டர் வைக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு குண்டோகான் வந்து தெரியாது. நல்ல ஆமா. இப்பயும் தெரியாது. நான் But அப்போ இப்பயும் இன்னும் ரொட்டேட் பண்ணி விட்டோம். இந்த ஆமா, இப்பயும் ரொட்டேட் பண்ணி விட்டே இருப்பான். கேடிபி எடுத்தா குண்டோகான் கோல் அடிப்பான், குண்டோகான் எடுத்தா கேடிபி கோல் அடிப்பான். டார்ச்சர் போனா நம்மள போட்டு. அதனால சிட்டில இருந்து யாருமே எடுக்க மாட்டாங்க பெருசா. அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரும் இல்ல அப்போ. இப்போ இருக்காங்க, பட் அப்போ இல்ல பெருசா. அகைன் மிட்ஃபீல்ட் கேட்டல, ஐ திங்க் மார்மோஸ் இஸ் என்ன சொல்லுது, ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் பெட் மாதிரி. நான் எஸ் ஒரு லாஸ்ட் சேஃப் சீசன் பெட் செமையா மாதிரி. முடிச்சான்டா அவன். செமையா ஆமா. முடிச்சான் லாஸ்ட் சீசன். அவனுக்கு என்னன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த எந்த பொசிஷன்ல ஆடுவான்னு தெரியாது. இஃப் இஸ் லெஃப்ட் விங்கர்னா இஸ் கோயிங் டு கம்பீட் வித் டோக்கு நமக்கு தெரியாது. ஸோ மார்மோஸ் இஸ் அ குட் பிளேயர். பட் அவங்க பொசிஷனே வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. லைக் இன் ஃபேண்டசி பிரீமியர் லீக்ல இஸ் கோயிங் டு பி டேக்ட் அஸ் அ மிட்ஃபீல்டர் ஒன்லி. பட் சிட்டில எந்த மாதிரி ஆட போறான்னு நமக்கு தெரியாது. யா சோ தர்ஷன் ஏதோ சொல்ல வந்தேன். அவன் ஷேடோ ஸ்ட்ரைக்கர் தான், பின்னாடி தான் ஆடுவான் மோஸ்ட்லி. அந்த KDB ஆமா. ரோலே கொஞ்சம் மேல ஆடுற மாதிரி. அவ்வளவுதான். இல்ல, அவன மிட்ஃபீல்ட்ல தான் போட்டுருக்காங்க. ஸ்டார்ட் மோஸ்ட்லி அவன ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாக்டிக்கல் டிசிஷன்ஸ் பாக்கும்போது கரெக்டா இல்லடா, அவன் வந்து பிராங்க்ஃபர்ட்ல வந்து அவ்வளவு ப்ரொவைட் பண்ண, அதனாலதான் வந்து இப்ப ஹாலண்ட் அடிக்கலன்னு சொல்லி தான் இவனுக்கு கொண்டு வந்தாங்க. சோ மோஸ்ட்லி அவன் ஹாலண்டையும் இவனே ரொட்டேட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கர் தான் ஏன்னா அவன் வேற ஸ்ட்ரைக்கர் இல்லையா அவங்களுக்கு, பேக்கப் ஸ்ட்ரைக்கர் யார் இருக்கா? ஹாலண்ட் பர்ஃபார்ம் பண்ணா இவனை தான் புடிச்சு போடுவான் ஸ்ட்ரைக்கரா. ஏன்னா ஆஸ்கர் பாப் இருக்கான். இல்ல ஆஸ்கர் பாப் இருக்கான். இல்ல நீ ஆஸ்கர் பாபா மார்மோஷன் பாக்கும்போது நீ யார் போடுவ? மார்மோஷன் தானே போடுவ. ஆனா it'll be a false line more like not a சர்க்கி. அங்கதான் சர்க்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்ட்ரைக்கரா போட கூட வாய்ப்பு இருக்கு. இது ஹாலண்ட் இல்லனா அவங்களுக்கு யூலியன் அல்வாரஸ் இல்லாததுனால ஃபால்ஸ் நைன் தான் ஆடுவாங்க. அப்போ ஒரு ரெண்டு சீசன் they had two proper number 9s. இப்போ அந்த மாதிரி இல்ல. அகைன் நம்ம வந்து அந்த மொட்டை மண்டையை நம்பவே முடியாதுடா. நீங்க அந்த மொட்டை மண்டையை நம்பி எதுவும் பண்ணாதீங்கடா. அவன் வந்து இருக்கானே என்னை, அதாவது அந்த ஃபேண்டசி பிரீமியர் அழியறதே அவனாலதான். இவனை நம்பி எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்ப வந்து வேறவனையாவது கொண்டு வருவான். இதனாலதான் சிட்டில இருந்து யாரும் எடுக்கிறது இல்ல குவார்டியோலா தவிர. ஏன்னா போன சீசன் செகண்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அவன் தான். அவன் போன தடவை மெஜாரிட்டியா லெஃப்ட் பேக்ல தானே ஆடினான் அவன். ஆமா, அதுல வேற பாயிண்ட்ஸ் எடுத்தான் அவன். அசிஸ்டுக்குலாம் வேற பாயிண்ட் இருந்தது. அதான் நம்பி வந்து குவார்டியோல இவன் மட்டும் ஹாலண்ட், மீதி 9 பேர் தெரியவே தெரியாது. கோல் கீப்பரே தெரியாது. இப்ப ஜேம்ஸ் ஸ்டாஃபர்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எடர்சன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எடர்சன் வந்து கலாட்டாசரேக்கு வந்து எல்லாம் லிங்க் ஆயிட்டு இருக்கான். சோ இப்போ அவன் லெஃப்ட் பேக் ஆடுவான்னு தெரியாது குவார்டியோ. ஏன்னா ஐட்னோரி வந்துட்டாங்க. ஐட்னோரி வந்ததுனால ஐட்னோரியே ஆடுவானு தெரியாது. நம்ம ஐட்னோரி தான் கான்ஃபிடன்ஸா லெஃப்ட் பேக் ஆடுவான்னு நினைச்சா குவார்டியோல எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ரீகோ லூயிஸ் ஸ்டார்ட் பண்ணவல அவங்களுக்கு இவன் தானடா அந்த வுல்ஸ் கைதாடா ரைட் பேக் ஆடுனா. அவன் பேர் என்னடா? மத்தேஸ் நூனஸ் தான் சால். மத்தேஸ் நூனஸ். ஓகே. அன்பிரெடிக்டபிள். அதனால கேம் சேஞ்சர்ல வர மாதிரி பெப் ரூலட்னு சொல்வாங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் கேம் வீக்ல இருந்து ஆரம்பிக்காம கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் டைம்ல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இருக்குது. அப்பதான் நீங்க டவுன் ஆவீங்க தானே? அங்க டவுன் அது பாத்துக்கலாம், அது சீசன் ரிவ்யூல பாப்போம். ரைட், சரி. என்ன ஆனா இப்போ பேசினதுல ஆபா நல்லா ஹோம்வொர்க் பண்ணிருக்கான் போல இருக்கு. அவன் சொன்ன சேலஞ்ச பீட் பண்ணிடுவானு பயமா இருக்கு. அவனை போட்டு முன்னாடி ப்ரோ கண்ணை காட்டுங்க ப்ரோ, கண்ணை காமிச்சிட்டு இதான் என்னை பார்த்தா பயமா இருக்கு, பாயிண்ட் தெரியுதான்னு கேளுங்க. Talking about defenders also, என்ன initial game weeks வந்து will have more full backs than center backs. ஏன்னா அசிஸ்ட் நம்ம தோக்குற மேட்ச்லயே வந்து இந்த மாதிரி அசிஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்காது. மேபி இப்போ சரி நீ ஒரு ஃபுல் பேக் வச்சிருக்க 3-1 லூஸ் பண்றாங்கன்னா
அவன் ஒரு அசிஸ்ட் கொடுத்தாருன்னா ஓரளவுக்கு ஒரு ஒரு டீசெண்டா இப்போ ஒரு ஃபுல் பேக் வச்சு சென்டர் பேக் வச்சு 3-1 தோக்குற டீம்ல இருக்கிற ஒரு சென்டர் பேக் வைக்கிறத விட அந்த ஃபுல் பேக் ஒரு கோல் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஹையர் சான்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் ஏ ஃபுல் பேக்ஸ், அதுவும் எஸ்பெஷலி நிறைய நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஆடுற ஃபுல் பேக்ஸ். இப்போ லாஸ்ட் சீசன் வந்து ஐ சஜஸ்டட் இப்ஸ்விச்ல வந்து லீஃப் டேவிஸ்னு ஒரு லெஃப்ட் பேக் ஒருத்தருந்தான். அவனை வந்து ஐ ஹேட் ஹிம் இன் FPL டிராஃப்ட் ஆல்சோ. அவங்க வந்து இப்ஸ்விச் எப்படி பண்றாங்களோ இல்லையோ எல்லா மேட்சுமே he played almost all the minutes throughout as a left back. லைக் ஃபுல் பேக்ஸ் ஆர் விங் பேக்ஸ் வந்து இன்ஜுரி ஆகாம ஃபுல் 90 minutes கேம் ஆன் கேம் போடுறது வந்து இட்ஸ் ரியலி இது. ஆல்சோ அவன் வந்து he had ஒரு அவங்க இப்ஸ்விச்சோட இது கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு ஹாஃப் டீசன்ட் சீசன். ஸோ ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் ரேக் அப் பண்ண முடிஞ்சது அவனை வச்சுட்டு. பீங் அ ஃபுல் பேக் அசிஸ்ட் அக்கேஷனலி, ஏன்னா இந்த பிகாஸ் ஆஃப் லியாம் டெலாப்ஸ் ஃபார்ம் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்தது. அகைன் ஐ வுட் சஜஸ்ட் ஃபுல் பேக்ஸ்ல வந்து இப்போ ரீஸ் ஜேம்ஸ் I have him Van Bissaka. I have Reece James in my team draft team la. ஏன்னா when he is fit and he is playing especially with the number of again அதே இதுதான் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கு சொன்ன அதே தான் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால and also his crossing is very good. Reece Jamesக்கு attacking play is very good. ஸோ உனக்கு வந்து ஏர்லி ஆன் செல்சியோட ஃபார்ம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ரீஸ் ஜேம்ஸ் வில் பி இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் இன் தட். அதனால ஐ சஜஸ்ட் ரீஸ் ஜேம்ஸ். அதே மாதிரி என் தானே தலைவன் ஃபுல்ஹாம்ல ஆந்தனி ராபின்சனை தரகான் அடி ஃபுல் 38 கேம்ஸ்க்கு வந்து அவன் அதுக்கு முந்தைய சீசன் நல்லா பண்ணடா. அவங்களுக்கு வந்து 2 ஃபுல் பேக்ஸ் இருப்பாங்கடா, டெக்கோட் ஓவர் ரீடும் ஆந்தனி ராபின்சன், ஒருத்தர் ரைட் பேக் ஒருத்தர் லெஃப்ட் பேக். அதே மாதிரி அந்த டெக்கோட் ஓவர் ரீடுக்கு வந்து ரைட் விங்ல சப்போர்ட் பண்ணதுக்கு டெட்டேன்னு ஒருத்தர் இருப்பான். இவங்க 3 பேரும் வந்து நல்லா ஒரு ஃபுல்ஹாம் வந்து அந்த ஒரு ரெலிகேஷன் ஜோன்ல இருந்து ஒரு மிட் டேபிள் டீமுக்கு ப்ரொமோட் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் இவங்க. அது போக யூ ஹேட் பெரேரா அண்ட் திஸ் கை ரால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்ட்ரைக்கர் ரோலுக்கு வந்து அவனுக்கு வந்து இருக்கிற பிசிக் எப்படின்னா இஸ் a வெரி குட் ஹெட்டர் ஆஃப் த பால் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஃபினிஷர். வுல்ஃப்ஸ்ல இருக்கும் போதுல இருந்தே இஸ் a வெரி வெரி குட் ஃபினிஷர். ஒரு சீசன் 30 கோல்ஸ்லாம் அடிச்சு அவன் வந்து ஒரு ஃபுல்ஹாமோட சக்சஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயருங்கிறதுனால ஐ வுட் சஜஸ்ட் Anthony Robinson, Reece James, and even Rico Lewis if he starts well, if he's backed by Rico Lewis over Matthews Nunes or someone else or on the right or center back right back மாத்துவான்ல இந்த மேனுவல் அக்காஞ்சி திடீர்னு ரைட் பேக் ஆடிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸுக்கு பதிலா ஏன் Rico Lewis சொல்றேன்னா ஒரு 2 years-ஆவே இஸ் பீன் இன் தி சிஸ்டம், இஸ் பீன் ப்ரொமோட்டட் புஷ்ட். கைல் வாக்கருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அவன் வந்து அவனுக்கு கைல் வாக்கருக்கு பேக்கப்பா தான் ஆடிட்டு இருந்தான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த வாட்டி இப்போ கார்டியோலா இஸ் கிவிங் அ கம்பேக் அப்படின்னா he will obviously go to the players who he had his trust. ஒரு போன சீசனுக்கு முந்தின சீசன் வந்து ஆடிட்டு அந்த பேக்ல இருந்து நீ பார்க்கும்போது you have players like Rico Lewis who I think Guardiola will look forward to bring that சிட்டியோட ஃபார்ம் பேக்ல வரணும்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி எடுக்கிறதுல Guardiola will be very keen. அதனால I will suggest Rico Lewis. நான் பென் வைட் கூட சொல்லுவேன். கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து அவன சப்போர்ட் பண்ண இன்னொருத்தன் பேர் என்ன கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து லைக் ஆக்சுவலி இவன் இருக்கான் முனியோஸ். அவன் ஆக்சுவலா நல்லா பண்ணிட்டு இருந்தான். அவனுமே நான் நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் ரேக் அப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அவன் அந்த எஸ்ஏ கோல் அடிச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பாதி அசிஸ்ட் கொடுத்தான்னு நினைக்கிறேன். அங்க இருந்து அப்புறம் இவன் நீங்க ஸ்பர்ஸ்ல உடோஜி விட்டீங்க, அவனுமே நல்ல பாயிண்ட்ஸ் பண்ணாங்க. எஸ் டெஸ்டினி உடோஜி இஸ் ஆல்சோ வெரி குட். சோ அந்த மாதிரி இருக்கிற வருஷம் வந்து பான்மவுத் அவளை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாட்டிங்ஹாம் டிஃபெண்டர்ஸ் பத்தி பேசி ஆகணும். அங்க இருந்து மிலன்கோவிச் தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்டா அது ஏதோ ஒரு ஸ்டாட் போட்டுருந்தானுங்க. லைக் அவன் தான் லைக் ஹையஸ்ட் டிஃபென்சிவ் டேக்கிள்ஸோ சம்திங் ஏதோ போட்டுருந்தானுங்க. அங்க இருந்து நிறைய பாயிண்ட் இருந்துச்சு. அவங்க லாஸ்ட் அந்த டிப்பின் ஃபார்ம் வர வரைக்குமே அவங்கள்ட்ட இருந்து அவங்களும் கோல் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மிலன்கோவிச் அதுக்கப்புறம் இன்னொருத்தன் முரிலியோ அவெல்லாம் பயங்கரமா தான் பண்ணிட்டு இருந்தான். அந்த இதுவும் ஆக்சுவலா லைக் நல்லா ஒரு ஃபேஸ் ஆஃப் நாட்டிங்ஹாம் டிஃபென்ஸ் அந்த இது க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா அங்கே இருந்து டிஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் இனிஷியல் கேம் வீக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இட் won't be bad or it is not wrong even if you have 4 defenders as full backs. யாரா ஒருத்தர் நீங்க 4 டிஃபெண்ட் 4மே ஃபுல் பேக்ஸ்னாலுமே
ஒரு எங்கேயோ ஒரு அசிஸ்டோ ஒரு கோல் சம்வேர் யூல் கெட் கிளீன் ஷீட் வருதோ இல்லையோ நமக்கு வந்து எப்படியாவது ஒரு ஒரு 10 பாயிண்டாவது ரேக்கப் பண்ண முடியும் அந்த ஒரு டிஃபென்ஸ்ல இருந்து. அண்ட் எனக்கு வந்து கோல் கீப்பிங் பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு டு ஸ்ரீவர்சன் ப்ரோ. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஹிஸ் ஒப்பீனியன். கோல் கீப்பர் 2 பேர் எடுக்கிறோம்ல, வாட் டைப் ஆஃப் கோல் கீப்பர் வுட் யூ சூஸ்? பிரைஸ் வைஸ் கேக்குறியா? வாட் லைக்னா எப்படி? எது FPL கேம் ஆன் இல்ல அதான் கேம். அதாவது கிளீன் ஷீட்ஸ் இருக்கிற மாதிரியா இல்ல என்ன மாதிரி? அதுதான் நான் கேக்குறேன். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 10 மில்லியன் இருக்கு பேக், 90 மில்லியன் செலவு பண்ணிட்டீங்க, 10 மில்லியன் இருக்கு, 2 கோல் கீப்பர் எடுக்கணும். how will you choose the goalkeeper? இல்ல நான் கோல் கீப்பர் அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலா. பிகாஸ் ஒரு கோல் கீப்பர் மட்டும் தான் நல்ல கோல் கீப்பரா சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கோல் கீப்பர் சும்மா பெஞ்ச்ல உட்கார மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே. பெஞ்ச் அந்த நல்ல கோல் கீப்பர் நல்ல கோல் கீப்பர் வந்து டாப் 6 தான் சூஸ் பண்ணுவேன் முக்காவாசி. என்னால போனாடு ராயா போனவாட்டி 5.5 கோல் கீப்பர்ஸ் கிட்ட போக மாட்டேன். அந்த மிட் லெவல்ல ஒரு 4.55 இருப்பாங்க. அந்த கோல் கீப்பர்ஸ் தான் முக்காவாசி சூஸ் பண்ணுவேன். போன வாட்டி செல்ஸ் இருந்தான் 4.5, இந்த வாட்டி 5 ஆகும். ஸோ செல்ஸ் இல்லைன்னா ஆண்டர்சன் 2 பேருமே 4.5 இருந்தாங்க. ஆனா நான் வந்து செல்ஸ் தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 2-3 கேம் வீக் தான் பார்ப்பேன். அந்த ஒரு வைல்டு கார்டு வர சமயத்துல மாத்தி விட்டுருவேன். என்னோட இனிஷியல் பிக்ஸ் எப்பயுமே வந்து ஒரு டீசென்டான ஒரு கோல் கீப்பரா தான் ஆக்சுவலா. ஏன்னா அவங்களுக்கும் சேவ்ஸ்க்கு எல்லாம் பாயிண்ட் இருக்கு. நம்ம ரெலிகேஷன் ஜோன் பேட்டில் இருக்கிற கோல் கீப்பர்ஸ் இருந்தா கூட அவங்க கோல் விட்டாலும் அவங்க சேவ்ஸ்னால கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும். பிளஸ் கம்மியா கோல் விடுற கீப்பர் அந்த டீமா பார்த்து தான் எடுப்பேன். முக்காசி கிளீன் ஷீட்ஸ் வர மாதிரி தான். நான் அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு கோல் கீப்பர் வந்து டாப் 6, இன்னொரு கோல் கீப்பர் வந்து இந்த ரெலிகேஷன் ஜோன்ல இருக்கிற கோல் கீப்பர் ஒரு சம்மன் லைக் ஒரு பிக்ஃபோர்ட் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா எவர்டன் போடுற லோ பிளாக்னால ஒர்க் ஆச்சுன்னா வில் கெட் கிளீன் ஷீட். இல்ல அவங்க வந்து பயங்கரமா ஷார்ட் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா பிக்ஃபோர்ட் ஹேஸ் அ ஹையர் சேவ் பர்சன்டேஜ் லைக் கம்பேர்ட் டு அதர் ஒரு கோல் கீப்பர்ஸ் அந்த லிஸ்ட்ல இருக்கிற கோல் கீப்பர் சொல்றேன். ஏன்னா இவன் வந்து நிறைய ஷார்ட் ஃபேஸ் பண்ணி ஒரு ராயாவும் பிக்ஃபோர்டும் கம்பேர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி பார்த்தோன்னா பிக்ஃபோர்ட் வில் பி ஹேவிங் பெட்டர் ஸ்டாட்ஸ். ஏன்னா அவன் வந்து நிறைய சேவ்ஸ் பண்ணுவான், நிறைய கோல்ஸ் விடுறது ஒரு இது இருக்கு. ஷார்ட் ஃபேஸ் பண்றதுனால சேவ்ஸ் நிறைய வரும் ஈஸியா. இப்ப பிக்ஃபோர்ட் ஒரு மேட்சுக்கு 10 சேவ் பண்ணுவான், ராயா அவ்வளவு பண்ண மாட்டான். அவன் ஒரு 3-4 மேட்சுக்கு சேர்த்து 10 சேவ் பண்றதை ஒரே மேட்ச்ல பண்ணிட்டு போயிடும். இது வந்து அந்த ஆர்சனல் வந்து ஒரு லாக்டவுன் டைம்ல ஆடும் அந்த ஃபுட்பால்ல லெனோ வந்து அப்படி பண்றான். he had the third or fourth most number of saves. கிட்டத்தட்ட 100 saves per season ஏதோ பண்ணிட்டு இருந்தான் அந்த டைம்ல. ஏன்னா நிறைய 20 shots 25 shots per game அவங்க விட்டுட்டு இருப்பாங்க. and this guy will be saving so many shots. அந்த டைம்ல அந்த மாதிரி when you look into the goalkeepers selection பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து the top 6ல இப்போ ராயாலா வந்து close to 5.5 million or something எனக்கு தெரிஞ்சு. அதர் கோல் கீப்பர் இப்போ ஒரு சண்டர்லாண்ட்ல இருந்தோ இல்லைன்னா ஒரு யாரு வந்து ரெலிகேட் ஆக போறா நமக்கு லீட்ஸ் இந்த இலியன் மில்லியர்னு இருக்காங்க. he does so many errors. ஓகே, ஆனா நிறைய சேவ்ஸ் அவனுக்கு வரும். ஏன்னா லீட்ஸோட டைப் ஆஃப் ஃபுட்பால் when they were in the Premier League பியல்சா கிட்ட இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அந்த பயங்கர ஒரு ஓப்பன் ஃபீல்ட்னால இஷ்டத்துக்கு ஷார்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அகைன் இனிஷியலி ஈவன் விக்காரியோ இஸ் a very good பிக் என்ன பொறுத்த வரைக்கும். அவன் வந்து பயங்கர ஒரு எலி, ஹீஸ் வெரி குட். பட் நம்ம வந்து ஒரு அலிசன் லெவல் எலிட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹீஸ் நாட் இந்த மிட் லெவல் கீப்பரும் கிடையாது. அவன் ஹீஸ் சம்வேர் இன் பிட்வீன் விக்காரியோ who can do a good job. ஸோ விக்காரியோ, ராயா, அலிசன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்சிவ் சைடா இருந்தாலுமே they are very good picks. அதே மாதிரி நான் ஒன் கோல் கீப்பர் இஃப் யூ வாண்ட் சஜஸ்ட்னா ஐ வில் சே பிக்ஃபோர்ட். கண்ணை மட்டும் பிக்ஃபோர்ட் பிக் பண்ணிடுங்க. அவன் வந்து எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர்னாலும் செகண்ட் கோல் கீப்பர்னாலும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவான். ஒரு நீங்க வந்து ஒரு மேட்ச் பார்த்துட்டு விடாம ஒரு 15 கேம் அவனை வச்சிருந்தீங்கன்னா 15 கேம் முடிச்சு நீங்க எடுத்து பார்க்கும்போது என்னடா இவன் இவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்க சைலண்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறது. நம்ம வந்து எவர்டனோட கேம்ஸை ஃபோக்கஸே பண்ண மாட்டோம். அவங்க வந்து லோ பிளாக் போட்டே ஒரு 15ல ஒரு 7 கேம் கிளீன் ஷீட் வச்சிருவாங்க, இல்ல ஒரு 5 கேம் கிளீன் ஷீட் வச்சிருப்பாங்க. அதுல பிக்ஃபோர்டோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்திருக்கும். அந்த கிளீன் ஷீட் வச்சதெல்லாம் பார்த்தலாம் ஒரு 8 சேவ் 7 சேவ் பண்ணிருப்பான். அப்படியே பாயிண்ட் பல்கா ரேக்கப் பண்ணுவான் அவன். ஸோ அவன் வந்து
அவனோட கிக்கு வந்து நல்லா போன சீசன் ஒரு அசிஸ்ட் கூட கொடுத்தான், ஒன்னும் 2 அசிஸ்ட் கொடுத்தான்னு நினைக்கிறேன், போன ஒரு அசிஸ்ட் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிக்ஃபோர்ட், எடர்சன் 4 அசிஸ்ட், அந்த நாட்டிங்ஹாம் கோல் கீப்பரே 2 அசிஸ்ட் கொடுத்தான்னு நினைக்கிறேன், பிக்ஃபோர்ட் ஒரு அசிஸ்ட். ஸோ அவனோட நல்ல லாங் கிக் அவனுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஃபேக்டர்ஸ் தட் வில் கம் இன் டு பிளே, நாட் எவ்ரி கேம் வீக், பட் எப்பயாச்சும் கை கொடுக்கும். பட் பிக்ஃபோர்ட் இஸ் a very safe option in my opinion for a goalkeeper. If you're looking for a goalkeeper na I would say பிக்ஃபோர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ டு சம் அப் என்ன பண்ணோம்னா, ஸ்டீவன்சன் ப்ரோ சொன்ன மாதிரி கோல் கீப்பர்ல டைமே கான்சென்ட்ரேட் பண்ணாம மற்றதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்க டீம் நல்லா. ஆமா. So வேற எக்ஸ்ட்ரா டு ஆட் ஆன் எனிதிங்? இல்ல எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா செகண்ட் ஃபினிஷ் பண்ண போறவனே இவ்வளவு பேசறானா, உங்ககிட்ட அவ்வளவு இருக்குமே, அதான் இல்ல ஏன்னா படிக்க போறவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதான் ஜெயிக்க போறவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது ஃபினிஷ் பண்றவங்க, மூணாவது ஃபினிஷ் பண்றவங்க தான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணுவாங்க. சோ ஓகே சரி, போன சீசன்ல உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு பிளேயர் ஆஃப் த சீசன் FPL பெர்ஸ்பெக்டிவ்ல? இப்போ ஒருத்தர் இருப்பான், இவனை எடுத்தா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கேரண்டி, அந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்த ஒரு பிளேயர்னா யாரு? சாலா தான். யுனானிமஸா எல்லாம் சாலா தான் சொல்லுவாங்க. ஓகே, தர்ஷன் சொல்லுவாங்க. இல்ல அதான் சாலா தவிர அப்படி எல்லாருக்குமே சாலா தான். ஓகே, பட் எனக்கு சாலா இல்ல, எனக்கு கிறிஸ் வுட். ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸ்ட், கண்ண முட்டை கன்சிஸ்டன்ட்டா கொடுத்திருந்தா பாயிண்ட். ஆமா, சர்ப்ரைஸ் எடிஷன் மாதிரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு வீக் ரொம்ப டவுன் ஆகுது டீம். ஆக்சுவலி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு மேட்ச் ஆடணும், மண்டேவா ஆடணும், கோல் போட்டு காப்பாத்தி விட்டு ஆவரேஜ் மேல ஏத்தி விட்டு. அதுதான் இவரு வந்து இந்த 2000ல இருந்து 2009 வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியன் டீம் இருக்குல்ல, அந்த மாதிரி இவரு. அவங்க வந்து 100 for 9 இருந்து 250 சேஸ் பண்ணாலும் அந்த டெய்லண்டர் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவருக்கு ரேண்டமா இவரு வந்து, ஆமா இவரு ரேண்டமா திடீர்னு பார்த்தா நைட் வாட்ச்மேன் 200 போடுற மாதிரி, இவரு வந்து எவனே தெரியாது திடீர்னு பார்த்தா ஒரு 20 பாயிண்ட் எடுத்து கொடுப்பான் அவனுக்கு. அவரு வந்து ஆவரேஜ் மேல தாண்டி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. சொல்லுங்க ப்ரோ, அந்த டயலாக் சொல்லுங்க ப்ரோ. ஐ அம் ஜோசே மரினியோ. ஆமா ஓகே. இல்ல வுட் பத்தி சொன்னப்ப அதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா போன சீசன்ல நிறைய இதை காப்பாத்தி கொடுத்தாங்க. ஆமா நிறைய இடத்துல என் முக்காவாசி டீம் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்காது. நான் சொன்னேன் ஒரு 4-5 வாரம் தொடர்ச்சியா நான் தொட கூட இல்ல FPL விட்டு பார்த்தா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கான். அவன் கேப்டனாவும் போட்டிருந்தேன். அவன் தான் டாப் 20ல வச்சது. எனக்கு ஆக்சுவலி மேட்சன் ஆஸ்டன் வில்லா ஆனா அவன் மிட் சீசன்ல எங்கள்ட்ட தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனான். மிட் சீசன் தான் வந்தான். கரெக்ட். அந்த கடைசி அந்த 6 மாசம் ஹெல்ப் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் க்ளீன் ஷீட் பாயிண்ட், அப்புறம் 1-2 அசிஸ்ட் கொடுத்தான். ஒரு அசிஸ்ட் அது கொடுத்தான், அதுல பாயிண்ட் வந்துச்சு. இல்லாட்டி நான் இன்னும் கீழே தான் போயிருப்பேன். இதுக்கு கீழேயா? இல்ல இப்போ சாலா தவிர்த்து நீங்க வேற ரெண்டு பேரும் வேற யார சொல்லுவீங்க? அப்ப அவங்க வரணும். முன்னாடி பேசுற மாதிரி சொல்லலாம். எம்பேமோ. ஆமா, எனக்கு அவன் தான் பாயிண்ட் எடுத்து கொடுத்தான்னு சொல்லுவேன். நான் உட்டையும் வச்சிருந்தேன். நான் உட் ஐசாக் ஆக்சுவலா மாத்தி ஆடிட்டு இருந்ததுனால எனக்கு அங்க இருந்து எனக்கு பாயிண்ட் வரல. இவன் மாத்தவே இல்லை. எனக்கு இவரை மாதிரி உள்ளாலாம் எனக்கு என்ன சொல்றது, லைக் இவர் சொன்னார்ல இப்ப வந்து எனக்கு டீமே தரமட்டமா இருக்கும், உட் வந்து காப்பாத்தி கொடுப்பான் அப்படின்னு. நான் அப்படி வந்து சரி உட் அந்த ஒரு கேமுக்கு அடிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் ஈசாக் மாத்தி விடுவேன். ஈசாக் அடிக்க மாட்டான். உட்டை மாத்தி விடுவேன், உட் அடிக்க மாட்டான். ஸோ இவன் மட்டும் தான் எனக்கு கன்சிஸ்டன்டா இருந்தான். ஸோ இங்க இருந்து எனக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா இப்ப தோத்த கேம் கூட இவன் தான் கோல் அடிச்சிருக்கான். ஸோ அங்க இருந்து பாயிண்ட் வந்து இருந்துச்சு எனக்கும். முக்கியமா என்னன்னா பெனால்டிஸ் இருக்கிற பிளேயர்ஸ் டீம்ல எடுத்தாலே போதும். அவன் தான் பெனால்டி எடுக்கிறான் அப்படின்ற பிளேயர்ஸ் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் சூட் ஆகும் டீம்ல. ஆனா மிஸ் ஆச்சுன்னா ஒரேடியா -5, அதுவும் கேப்டனா போடுதா -10. இல்ல ஆனா பாயிண்ட் எடுக்க சான்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். பால்மர், ப்ரூனோ பெர்னாண்டஸ்,
எங்க என்ன ஆனா சொல்லலையே. இதுல ஒரே ஒரு இது மட்டும் ஆனா உங்க மான்செஸ்டர் யுனைடெட் பிளேயர்ஸ் வந்து நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் கேம் வீக் நிறைய பேர் எடுக்கலாம் போல. ஏன்னா எப்பயுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம் வீக் ஜெயிக்கிறப்ப 4-2 அந்த மாதிரி ஏதோ நிறைய 4 கோல் 3 கோல் தான் அடிப்பானுங்க. சோ அங்க இருந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் வீக் மட்டும் கொஞ்சம் புரியல. பாயிண்ட் வரும். டேய் நான் எடுத்ததே கிடையாது. யுனைடெட் வந்து கடைசியா ஒரு அவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சது வந்து இந்த லீட்ஸோட 5-1 போக்பா 4 அசிஸ்ட் கொடுப்பான். அதுக்கப்புறம் போக்பாவும் காணாம போயிட்டான், டீமும் காணாம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கேம் ஒருத்தர் வந்தாரு, அத பத்தி எல்லாம் சொல்ல முடியாது. சொன்னா அடிப்பாங்க, கடிப்பாங்க. அவர் எடுத்து கொடுத்தாருப்பா ஃபர்ஸ்ட் கேம் வீக்கே 2 கோல். ஐ மீன் அவன் விளையாண்ட ஃபர்ஸ்ட் கேமே 2 கோல். ஆமா 2 கோல். அது வந்து பிச்சு போயிடுச்சு. சரி ஓகே. மான்செஸ்டர் யுனைடெட் பிளேஸே எடுக்கல நான். இந்த சீசன் எடுப்பேன்னு தெரியாது. மக்களை இது நோட் பண்ணிக்கோங்க. கமிங் ஃப்ரம் a Man United fan. இல்ல அவர் இப்படிதான் சொல்லுவாரு. பாப்போம் பாரு. இப்ப வந்து எந்த அந்த சிட்டி வந்து அந்த 100 பாயிண்ட்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இவர் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல்ல ரைட். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பிளேயர் ஆஃப் தி சீசன் சொன்ன மாதிரி ஃபிளாப் ஆஃப் தி சீசன் சொல்லிட்டு கேட்டே ஆகணும். சோ நீங்க வந்து எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா அது யாரு? ராஜஸ்தான். நான் எப்பெல்லாம் டீம் நடக்கிறேன்னா ஆடவே மாட்டான். ஞாபகம் கூட தெரியும். டிராஃப்ட்ல கூட என் டீம் தான் இருந்தான். அவன் டீம் கொடுத்ததுக்கு அப்புறம் கோல் அடிக்கிறான், அசிஸ்ட் போடுறான். சரி மறுபடியும் எடுப்பேன். மெயின் இதுல மறுபடியும் எடுத்தா மறுபடியும் ஆட மாட்டேன். ஏன்னா நம்ம இப்ப இந்த 5.5 இருந்தான். சீப் மிட்ஃபீல்டர் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. சரி எடுத்து வச்சா நம்மளுக்கு மாற்றி எங்க யூஸ் ஆகும்னு பார்த்தா நம்ம எடுக்கும் போதுதான் சொதப்பிடுறோம். ராஜஸ் சொதப்பினாலதான் நீங்க ரெக்கார்ட் பாயிண்ட்ஸ் எடுக்கல போல இருக்கப்போ. ரைட்டு. மத்தவங்க எனக்கு அமாட் நல்ல அமாட் ஆக்சுவலா ஒரு அந்த பிரைட்டனோட நீங்க 2-1 தோப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இந்த லைக் ஒரு ஸ்ட்ரெச்ல ஒரு 2-3 கேம்ஸ்லாம் வந்து நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் இன்ஜூரி ஆயிட்டான். டீம் காம்பினேஷன் அப்படியே மாத்த வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா அப்ப இருக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு அவன் கொஞ்சம் அங்கிருந்து வரல. அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பாமர் போன சீசன் கொஞ்சம் அந்த டிசம்பர் இதுல இருந்து கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் அந்த எனக்கு கொஞ்சம் வராம போயிடுச்சு அப்படியே. இதுல என்ன காமெடினா என்கிட்ட ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் இருந்தது 37th வீக்கோ இன்னும் ஒரு வீக்குன்னு நினைக்கிறேன். 36 37 ஃபார்மல் எடுத்து கேப்டனா வேற போட்டேன். ஏன்னா யாரும் அப்ப வந்து ஏன்னா பால்மரோட ஓனர்ஷிப் குறைஞ்சுட்டே வந்தது. சரி நம்ம டிஃபரன்ஷியல் கேப்டனா போட்டா ஏறுமேன்னு பார்த்தா சார் வந்து 3 பாயிண்ட் இது சொல்றீங்களா? நியூ காசல் அந்த கேம் சொல்றீங்களா? தெரியல என்ன டீம் தெரியல. ஏன்னா அந்த வந்து ஒரு மிட் டேபிள் டீமோ இல்ல ரெலிகேஷன் அந்த மாதிரி டீம் தான் ஆடினாங்க செல்சி. சரி ஓகே கேப்டன்சி போட்டா சான்ஸ் இருக்கும். ஏன்னா முக்காவாசி பேர் வந்து யாரும் பால்மரே எடுக்கல. ஏன்னா அவன் ஃபார்ம் டிப் ஆனதுனால அந்த பிரைஸ்க்கு அவன் டீம்ல எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு யாரும் எடுக்கிறது இல்லை. சரி நம்ம எடுத்து கேப்டனா போடுவோம்னு பார்த்தா 6 பாயிண்ட் தான் கிடைச்சிச்சு. கேப்டன்சியா போட்டதுனால இல்லன்னா 3 தான் கிடைச்சது. அதுல 2 பாயிண்ட் 90 மினிட் ஆடுனது 60 மினிட்ஸ் ஆடுனதுக்கு 2 பாயிண்ட். அதான் எனக்கு பாத்தீங்கன்னா ஹாலாண்ட் ஒரு கேம் வீக் வந்து ஹேட்ரிக் அடிப்பான்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேப்டனா வேற போட்டிருந்தேன். அன்னைக்கு முடிவு பண்ணேன் அவனை இனிமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏதோ லோ ரெலிகேஷன் பேட்டில் ஃபேஸ் பண்ற டீம் இது மொக்க டீம். ட்ரிபிள் கேப்டன் வேற எனக்கு மனசே கேட்கல. 35-36ல சவுத்ஹாம்ப்டன் ஆடினாங்க. 35-36 நினைக்கிறேன். 0-0 டிரா. கடுப்பாயிடுச்சு அந்த கேம். சமாளிச்சு எனக்கும். ஆப்பா தர்ஷன் உங்களுக்கு? எனக்கு வந்து சொல்லிடுறேன் தொட்டதெல்லாம் நஞ்சு மாதிரி, தொட்டதெல்லாம் ஃபிளாப், தொடர்ந்ததெல்லாம் ஜாலி, தொட்டதெல்லாம் போச்சு. எப்பெல்லாம் பிளேயர் அது இந்த ஒயிட் கார்டு யூஸ் பண்ணி ஃபுல் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் தெரியுமா? அதுக்கேச்சு நான் வெளில போன பிளேயர்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சானுங்க. வந்தது எல்லாம் ஒரு ஸ்டேஜ். நான் முன்னாடி இருந்தேன் அப்படியே பின்னாடி இறங்க ஆரம்பிச்சோம் லெவல் மேல. அந்த ஃபர்ஸ்ட் 12 கேம் வீக் கழிச்சு அப்படியே இறங்கி போனோம்தான். இந்த வருஷம் நல்லது நடக்கும். எல்லாருமே ஃபிளாப் தான். நான் 1-2 சொல்லவே மாட்டேன். இல்ல ஹாபா உனக்கு? எனக்கு வந்து 2 பிளேயர் இருக்காங்கடா. ஒருத்தன் வந்து கேப்ரியல் ஆர்சனல் டிஃபெண்டர். இனிஷியல் ஒரு
10 மேட்ச்ல வந்து அவங்க கார்னர்ல கோல் அடிச்சு இவனே வந்து நிறைய கோல். சரி நான் வந்து வச்சேன் அவனை. நம்ம செட் பீஸ்ல வந்து மெயினா இவன் தான் செட் பீஸ். அப்போ நிறைய ஒரு அக்டோபர் வரைக்கும் பயங்கர டாக்ஸ். ஆர்சனல் செட் பீஸ் அது இது பயங்கர. சரி வைப்போம் தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு செட் பீஸ் கோல் கூட அடிக்கல ஆர்சனல்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இவனும் வந்து அந்த ஏப்ரல் டைம்ல இன்ஜுரி ஆகி போயிட்டான். ஸோ இன்ஜுரி வரைக்குமே இவன் பெருசா ஒன்றும் பண்ணல. வந்த பாயிண்ட் எல்லாம் அந்த கிளீன் ஷீட்ல வந்த பாயிண்ட்ஸ் தான். மற்றபடி பெருசா 16 கிளீன் ஷீட் போன சீசன் அதுல இவன் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணான்னு தெரியல. அது போக நான் வந்து ஒரு ஒரு செட் பீஸ் இவன் வந்து ஒரு கார்னர்ல இருந்து அந்த செட் பீஸ்ல இருந்து கோல் எடுக்க ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி வச்சு எதிர்பார்த்து ரொம்ப கேம் வீக் வச்சிருந்தேன். நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது சொல்லி. ஆக்சுவலா நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இவங்க டீமை நம்பி நான் ஓடகார்டு வர எடுத்தேன். நான் நானே எடுக்க மாட்டேன்டா அவனை. அவன் கொடுத்த ஹைப்புக்கு நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் கேம் வைக்கலாம். அங்கேயே தரமட்டமாயிடுச்சு டீம். சரி ஓகே சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு மறுபடியும் சாலா உள்ள கொண்டு வந்ததுக்கு தான் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சேன். அவன் எப்பயுமே வச்சிருப்பானே. நான் வந்து நடுவுல வச்சிருந்தேன். அது எதுக்குடா பேசிக்கிட்டு மனசு இல்ல. சரி அவன் நல்லா இல்லடா அவன் வந்து சரி ஓகே ஏதோ ஒரு மேட்ச் அசிஸ்ட் கொடுத்தோடனே வச்சேன். நான் வந்து கொஞ்சம் வாய் வேற பேசினேன் கண்டிப்பா பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 7 கேம் வீக் வச்சிருந்தேன். ஒண்ணுமே பண்ணல. சரி ஓகே அவ்வளவுதான் ஃபினிதோ அது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நானே மாத்திட்டேன். செகண்ட் பிளேயர் வந்து சன் ஹியூங் மிங் கேப்டனா போட்டாங்க. கேன் கிளம்பிட்டான். சரி அவன் வந்து அதுக்கு முந்தின சீசன் வரைக்கும் 15 கோல் அசிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். சரி கேப்டன் சரி இஸ் ரிலேபிள் பிளேயர் நாம வந்து சரி ஓகே வைப்போம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். போன சீசன் ரிட்டர்ன்ஸ் சுத்தமா இல்ல. இப்போ என்னடானா LAFCக்கே போயிட்டான். நான் ஆக்சுவலி ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் ஐ டோன்ட் ஹேட் ஸ்பர்ஸ் ஆர் சம் லைக் தட். எனக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்டு ஹேட் மாதிரி எனக்கு தோணும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி நான் அதனால நான் கேன் வச்சிருந்தேன். கேன் வந்து பிரீமியர் லீக்ல இருந்த வரைக்கும் கேன் தான் என்னோட நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர். ஹாலண்ட் நீ 35 கோல் கூட அடிச்சுக்கோ, கேன் வந்து என்னோட மோஸ்ட் 90% ஆஃப் த கேம் வீக் ஐ வில் ஹேவ் கேன். ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர். அவங்க மிட் டேபிள் இருந்து எப்போ கஷ்டப்பட்டாலும் இவன் கோல் அடிச்சு கொடுத்துருவான். அதுவும் அந்த 2021 சீசன் மொரினோக்கு அகேன்ஸ்டா கோல்டன் பூட் வின் பண்ணுவான், அந்த கோல்டன் பால் வின் பண்ணுவான், மோஸ்ட் கோல்ஸ் மோஸ்ட் அசிஸ்ட்ஸ். ஸோ அதே மாதிரி அகைன் சரி சன்னு வந்து ரிலேபிள் பிளேயர். ஒரு 15 கோல் சீசனுக்கு அடிச்சா கூட அதே மாதிரி அசிஸ்டும் வந்து சின்ஸ் இஸ் அ விங்கர் நிறைய வந்து இது இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். பட் அவனும் பெருசா இது இல்ல. ஸ்பர்ஸ் வந்து இந்த பிரெண்டன் ஜான்சன்ல ரொம்ப வயசான ஃபீல் வந்துச்சு. லைக் முன்னாடி சீசனுக்கும் போன சீசனுக்கும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் வந்த மாதிரியே ஃபீல். ஸ்லோ ஆயிட்டான். பிரெண்டன் ஜான்சன் நடுவுல ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேம்ஸ் ஒரு மாதிரி டீசெண்டா பண்ணான் செப்டம்பர் அக்டோபர்ல. அப்புறம் அவனும் பண்ணல. டாமினிக் சொலான்கே டீசென்ட். பட் அகைன் எக்ஸ்பெக்ட் போர்ன்மவுத்ல இருந்த லெவல்ஸ் இங்க காட்டல. இப்ப அகைன் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க டீம்ல குலுசெவ்ஸ்கி கொஞ்சம் அடிச்சிட்டு இருந்தா அப்புறம் அவனும் இப்ப அவனுக்கு லாங் டர்ம் இன்ஜுரி. பெட்ரோ போற கன்சிஸ்டன்ட்டா பாயிண்ட் கொடுத்திருந்தான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நடுவுல காணாம போயிட்டான். சோ ஸ்பர்ஸ் சென்டர் பேக் இல்லன்னே பாயிண்ட்ஸே இல்லடா. அந்த ரெண்டு சென்டர் பேக் இன்ஜுரி அப்புறம் நிறைய கோல் ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இச்சு. அதனால பெட்ரோ ஒரு அசிஸ்ட் கொடுத்தாங்க. 3 பாயிண்ட் இல்ல -2 வந்துச்சு. அவர அதான் விகாரியோ வேற இன்ஜர்டா போயிட்டான். அதனால ஒரு சில பேர் வேற வாங்கி போட்டாங்க. அவனும் ஆடவே இல்ல பாவம். இப்போ தாமஸ் பிராங்க் வந்திருக்கிறதுனால தாமஸ் பிராங்க் தானடா கரெக்டா தானடா சொல்றேன். அப்பா தாமஸ் பிராங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பிரென்ட்ஃபோர்ட்ல அவன் ஸ்டைல் ஆஃப் பிளே கொஞ்சம் நல்லா இருக்கும். தாமஸ் பிராங்க் நீ சொல்லும்போதுதான் இப்போ இந்த ப்ரீ சீசன்ஸ்ல வந்து தாமஸ் பிராங்க்கு அந்த மட்டேசாரா பப்பே மட்டேசாரா மிட்ஃபீல்டரா அவன் தான் வந்து டாப் ஸ்கோரர் இந்த நடந்த ப்ரீ சீசன்ஸ்ல. சோ அது வரும்டா திடீர்னு. இப்போ இவன் வந்தான்ல அவன் பேர் என்ன ஃபர்ஸ்ட் சீசன்டா ப்ரீ சீசன் தான்டா இருக்கு. ஒருமையா லிவர்பூல் ஸ்லாட் வந்தோடனே கிராவன்பெர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ரோல் ஒன்று கொடுத்தா அவன் ஒரு இது பண்ணால. அந்த மாதிரி சம்டைம்ஸ் இவன் திஸ் கை ஆன்ஜ் போஸ்டகோகுள்ள வரும்போது திஸ் கை வாஸ் த பிசுமா வாஸ் த மெயின் பிளேயர் இந்த மிட்ஃபீல்ட் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பிரைட்டன்ல இருந்து வந்தான். ஒரு சீசன் வந்து ஒண்ணுமே யூஸே பண்ணல.
போஸ்டோக்லு வந்தோடனே பிசுமா கொண்டு வந்து இனிஷியலி when they were doing well 2023-24 சீசன்ல அவங்க நல்லா பண்ணப்போ பிசுமா வாஸ் த மெயின் கை. இப்போ கீ பிளேயர். இப்போ மேபி பெப்பே மெட்டசாராகே அதே மாதிரி அவங்க பண்றாங்க என்னன்னு தெரியல. பெப்பே மெட்டசாரா ஒரு மோர் அட்டாக்கிங் ரோல் கொண்டு வந்தாங்க. எஸ் பட் அகைன் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த இப்போ ஸ்லாட் கிராவன் பேட்ச் வச்சு பண்ணது வந்து இவன் இந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ண போறானா என்ன நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அகைன் அந்த மாதிரி திடீர்னு ஒரு பூஸ்ட் வரும், பட் அகைன் அது காணாம போயிடும். ஸோ இப்போதைக்கு நம்மளால ஸ்பர்ஸ்ல இருந்து ரிலேயபிள் பிளேயர்னா மேடிசன் தான், பட் மேடிசனும் வந்து இன்ஜூர்டுங்கிறதுனால எனக்கு இப்போதைக்கு யாரு ஓனர்ஷிப் குடூஸ்ல வந்து அந்த லைக் அந்த டீசென்ட்டான பிரைஸ்ல யார் இருக்காங்கன்னா குடூஸ் தான். லைக் இப்ப எல்லாருமே நிறைய பேர் பிக் பண்ணிருக்காங்க. ஓனர்ஷிப் அவன் தான் ஜாஸ்தி. ஸோ ஆல்சோ அந்த டிஃபெண்டர் வேண்டவன் விக்கி வேண்டவன். ஆனா அவங்க டிஃபென்ஸ்லாம் நான் நம்ப மாட்டேன். அவங்க தெரியல கோல்லாம் நிறைய சொல்ல முடியாது. இல்ல அதுதான் பிக்சர்ஸ பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10-6 கேமிங்ஸ்லயோ 3 ரெலிகேஷன் டீம்ஸோட ஆடுறாங்க. அதுக்குதான் குடூஸ் நிறைய பேர் அப்படி பிக் பண்ணும். ஓகே சொலங்கி வர இன்ஜுரி ஆனா ப்ரீ சீசன் அவன் ஆடவே இல்ல, ஒரு கேம் கூட ஆடல. அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவாங்கன்னு தெரியல. சோ மத்தய ஸ்டில் தான் ஃபார்வர்டா இருப்பான் முக்காவாசி. ஆனா மிட்ல இருக்கான் 6.5 தான். வார்னர் என்ன கதை போயிட்டானா இருக்கானா? போயிட்டானா வார்னர்ல அப்பயே கிளம்பிட்டான், லைப்சிக்கே போயிட்டான். போன சீசனே போயிட்டான்டா அவன் லைப்சிக். ஆக்னே லிட்டரலா ஃபுட்பால் மேனேஜர் ஆடிட்டு போயிருக்கான். அந்த ஃபுட்பால் மேனேஜர்ல இந்த ஒண்டர் கிட்ஸை பார்த்துட்டு ஃபெயில்டு ஒண்டர் கிட்ஸ் எல்லா ஒண்டர் கிட்ஸையும் போட்டு ஒரு டம்ப் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணிட்டான். அவங்க ரெலகேஷன் எஸ்கேப் ஆனதே பெரிய விஷயம். ஐயோ அவங்களோ இல்ல இவங்க டீசென்ட்டா 15th முடிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். 15th தானே ப்ரோ? ஆமா. பட் நம்ம அதை இன்னொரு எபிசோட்ல பத்தி பேசுவோம். இப்போதைக்கு எஸ்பிஎல்லே வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. லைக் இப்ப நியூ சைனிங்ஸ்ல நீங்க யாரு நல்லா பண்ணுவாங்கன்னு உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்னது? லிவர்பூல்ல எக்கிட்டிக்கு வந்திருக்கான். செல்சில ஜாவ் பெட்ரோ இஸ் ஆல்ரெடி a prem proven பிளேயர். லைக் ப்ரீ சீசன்லயும் அப்ப எப்படின்னா 4 கேம்ல 4 கோல் எடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி ஆர்சனல் யோக்கரஸ் வந்திருக்கான். ஸோ அவன் எப்படின்னு தெரியல, ப்ரீ சீசன் நல்லா பண்ணலன்னு எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் பண்ணல, ஆடவே இல்லடா. அதுக்கப்புறம் வேற அதெல்லாம் ஒரு ஆட்டமாடா. கேம் வீக் 1ல ஆடுவான் பாரு ஆட்டம், அதான் ஆட்டம். யுனைடெடோட அவேல காத்திருப்போம். எஃபிஎல் பயஸா சொல்றேன். எனக்கு அங்கிருந்து எம்புமோ இன்னும் எடுக்கல. அவனை எடுத்தா அவனை நான் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைப்பேன். சரி அட்லீஸ்ட் ஆர்சனல் யுனைடெட் ஒரு 4-4 அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேம் வீக் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆசே பாத்தீங்களா சார்? ஆசைப்படலாம். நீங்க 2 பேரும் அடிச்சுங்க, எங்களுக்கு எப்படியா பாயிண்ட் வந்தா அப்படின்னு. சோ அதான் நீங்க யாரு நல்லா பண்ணுவான்னு சொல்றீங்க இந்த bunch of new signings-ல? எனக்கு தெரிஞ்சு I would Ryan Cherky. மூணு டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன் பாரு. நான் கிராண்ட் இல்ல நல்ல சாய்ஸ் தான். அவன் ஆக்சுவலா 6.5 தான் நினைக்கிறேன். அவன் நல்ல டீசென்ட்டான பிரைஸ்ல தான் இருக்கான். அவன் ஆக்சுவலா நிறைய பேர் டீம்ல சண்டர்லாண்ட்ல இந்த கிராண்டிட் ஜாக்கான ஒருத்தன் எடுத்திருக்கேன். அவன் என்ன ரோல் ஆடுவான்னு தெரியாது. நீ மட்டும் இல்ல, நானும் எடுத்திருக்கேன். இல்ல அவன் தான் கேப்டன். இல்ல அவன் தான் டீம் கேப்டன் இப்போ சண்டர்லாண்டுக்கு. அதனால தான் எடுத்திருக்கேன். அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் ஹை. அவன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா, நம்பர் 8ஆ இல்ல ஆர்சனலோட லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல அவன் கொஞ்சம் அட்டாக்கிங் ரோல் மாதிரி பண்ணான். இந்த பாக்ஸ் டு பாக்ஸ்ல நிறைய அசிஸ்ட் வாங்கினான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா வருவான், டிஃபெண்ட் பண்ணுவான், ரெட் கார்டு வாங்குவான், போவான், இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருந்திட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்டாக்கிங் எல்லாம் பண்ணி கோலு அசிஸ்ட்லாம் எடுத்தான். ஈவன் அவங்க இதுலயும் வந்து ஜெர்மன் ஜாபி அலோன்சோ டீம்லயும் வந்து போய் கோல்ஸ் எல்லாம் நிறைய அடிச்சான். அவங்க அந்த அன்பீட்டன் ரன் லெவர்குசன் டக்குன்னு மறந்து போச்சு பேரு, அதனாலதான் ஜாபி அலோன்சோ டீம்னு. ஸோ லெவர்குசன்ல வந்து டீசெண்டா பண்ணா. இப்ப சண்டர்லாண்ட் வந்திருக்கான். அகைன் சண்டர்லாண்ட்லயும் அந்த லெஃப்ட் 8 பொசிஷன் மாதிரி ஆடினா அப்படின்னா we can expect கோல்ஸ். ஏன்னா அங்க வந்து இந்த விங்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஆல்ரெடி பிரீமியர் லீக்ல விளையாடி
வேற ஐ திங்க் அடிக்கிறா. பிரைட்டன்னா ஃபுல்ஹாம் அடிங்கிறா, சிமோன் அடிங்கிறா பிரைட்டன் ஆடினால அவன். ஆமா. அப்புறம் இன்னொரு பிளேயரும் பார்த்தேன், 2 பேர் வந்து அங்க இருக்காங்க. எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் யாராவது இப்ப இந்த லியாம் டெலப் மாதிரி யாராவது அங்க ஃபார்ம் ஆறான் அப்படின்றப்போ மேபி இட் மைட் பி யூஸ்ஃபுல். அதே மாதிரி இல்ல இல்ல நல்ல நல்ல சைனிங்ஸ் இல்ல இல்ல பண்ணிருக்காங்க இப்போ ஒரு சார். சூப்பர் ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணிருக்கானுங்க. 30 அது மில்லியன் ஒரு கொடுத்து டீம் டு ஒருத்தங்க வாட்ச் சைன் தான் அது. பண்ணிருக்காங்க. ஆமா. நல்லா அதான்டா சைனிங்ஸ் சொல்றேன். பண்ணிருக்காங்க. இப்போ கிரானிட் ஜாக்கா வந்து பொறுத்த வரைக்கும் சின்ஸ் ஹி இஸ் த கேப்டன் அண்ட் ஆல்சோ அவன் வந்து பெருசா அவனுக்கு இன்ஜுரி ஸ்கேர் இல்ல. ஸோ அவன் வந்து ஒரு 38 கேம்ஸ்க்குமே வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து ஹி கேன் புட் இன் எ ஷிஃப்ட். ஸோ ஒரு பேசிக் அவன் வந்து இஃப் இஸ் அந்த இன்னும் அந்த ஒரு நல்ல டிசிப்ளின்ல இருந்தான் வித் ரெஸ்பெக்ட் டு ரெட் கார்ட்ஸ் அப்படின்னா, ரெட் கார்டுலாம் பெருசா வாங்கல, எல்லோ கார்டு பெருசா வாங்கல, ரேஷா ஆடல அப்படின்றப்போ he can give you points. அவனுக்கு என்ன ஒரு இதுனா இது ஆட மாட்டான். what do you say, he is not injury prone but he is very the yellow card red card இது இருக்கு, அதுதான் இஷ்யூ. ஓகே ஓகே. ஆக்சுவலா அவங்க இதுல மார்க் குயூன் எங்க இதுல இருந்து ஒருத்தன் போயிருக்கானே, அவன் தான் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆடுவானு அவன் ப்ரோ அவன் 4.5 தான் ப்ரோ ஃபார்வர்டுக்கு. ஆக்சுவலா செம்ம அவன் தான் ஆடி இல்ல ஆகணும்னு ஆடுவானா நினைக்கிறேன். தெரியாது. இல்ல 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 30 மில்லியன் இல்ல கொடுத்து ஒருத்தங்க சைன் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஏன்னா 30 அவன் மில்லியன் வந்து கொடுத்து அவனுக்கு ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு சைன் கிளாஸ் கூட கொடுத்துருக்காங்க. லைக் இவ்வளோ மினிட்ஸ் ஆடலன்னா வந்து ஏதோ ஃபைன் எல்லாம் போடும் அப்படின்னு சொல்லி செல்சி அது ஏதோ கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஸோ மோஸ்ட்லி அவன் இதுல லைக் கொஞ்சம் டீசெண்டா எடுத்திருக்கானுங்க எஃபிஎல் ஓனர்ஷிப்பும் நான் பார்த்தேன். இப்போ ஸோ 4.5க்கு ஆக்சுவலா ஆக்சுவலி ஸ்டீல். ஆனா பெஞ்ச் தான் நீ சொல்ற மாதிரி. இதே மாதிரி கிளாஸ் ஒன்னு போட்டாங்கடா இவனுக்கு லாலிகால ஆண்டன் கிரீஸ்மேன் பேட்ஸ்மேனா போட்டாங்க அத்லெட்டிகோக்கு. அவன் வந்து சிமியோனே வேறொன்னே 60th மினிட்டுக்கு மேலதான் அவன் இறக்குனான். பரவாயில்ல ஃபைன் கட்ட போற, நீ யாரா எனக்கு கிளாஸ் போடுறதுக்கு அப்படின்னு. எனக்கு தெரியல சண்டர்லாண்ட் அந்த அளவுக்கு ரிஸ்க்ல எடுப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அது ஒரு ஃபன்னி திங் இன் அத்லெட்டிகோ மேட்ரிட். சோ தர்ஷன் நீ கை ரைஸ் பண்ணிருந்த அப்பவே. இல்ல மார்க் கியூஸ் நல்லா நான் எடுத்து வச்சிருக்கேன் நானு என்னோட எஃபிஎல்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். அவன் மார்க் குயூ எடுத்து வச்சிருக்கானா? பரவாயில்ல, நீ வந்து அதே மாதிரி இது அப்படியே அவனே வச்சிரு, ஸ்டார்ட் பண்ணி வச்சிரு. நாங்கெல்லாம் எல்லாமே பெஞ்ச்ல தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலி புது சைனிங் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு யாரு நல்லா ஆடுவாங்கன்னா, இப்போ புதுசா பிரைட்டன்ல ஒருத்தவங்க இது பிரைட்டன் பாருங்க. ஐயோ அந்த டீம் பேர் டப்பிங் மார்க் பிரென்ட்ஃபோர்ட். உல்ஸ்ல ஒருத்தவங்க சைன் பண்ணிருக்கானுங்க இப்போ. யாரு? பேரே தெரியல. அது வாயிலே வர மாட்டேங்குது. டீசென்ட்டா ஆடி இருக்கான் முந்தின டீமுக்குலாம். சோ அவனால கிளப் வேர்ல்ட் கப்ல கூட ஆடினான். ஆமா கிளப் வேர்ல்ட் கப்ல ஆடி இருக்கான். அப்ப அரியாஸ் தான். ஆக்சுவலி ஈகர் ஜீசஸ் இது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நல்ல அவனும் கோலே போடல. அதான் ஒரு வருத்தமான விஷயம். அவன ஸ்டார்ட் பண்ணானே தெரியலையே. இல்ல ரொம்ப கம்மி மினிட்ஸ் தான் ஆடுனான். ரொம்ப கம்மியா தான் ஆடுனான். ஓகே ஓகே. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஓகே. எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் இது. கைல் வாக்கர் பர்ன்லி வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா நான் என் டீம்ல எடுத்து வச்சிருக்கேன். இல்ல மேன் சிட்டி சூப்பர் டீம்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்த ரெலிகேஷன் போற பர்ன்லிக்கு ஆட போறோம். இவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா? இவ்வளவு நேரம் ஹாபா என்ன சொன்னா பார்த்தல, இந்த டிஃபென்சிவ் பாயிண்ட்ஸ் அது இதெல்லாம் நோட் பண்ணும்போது நமக்கு கையில் வாக்க நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பான்னு தோணுது. இல்லடா அவனுக்கு என்னன்னா, அவன் வந்து அந்த சிட்டி டீம்லயே வீக் ஆன் வீக் ரைட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா அசிஸ்ட் நம்பர் ஆஃப் அசிஸ்ட் எல்லாம் கொடுக்கல. ஒரு ட்ரெண்ட் ரீஸ் ஜேம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு அட்டாக்கிங் ஆக்ஷனே இல்ல அவனுக்கு பெருசா. ஏன்னா அப்படி இருக்கு. அவன் வந்து அவனை எப்படி வச்சிருந்தாங்கன்னா, அவன் ஒரு இன்ஜின் மாதிரி வச்சு யூஸ் பண்ணாங்க. கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்றது, ஒரு ஆள் அடிக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு அடியாள் மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க சிட்டியே. அப்ப பர்ன்லி மாதிரி லோ பிளாக் டீமுக்கு கைல் வாக்கர் எவ்வளவு பெரிய அடிஷன் இப்படி சொன்னாலே வந்து அங்க நடக்கும் தானே. ஆமாண்டா, பட் லோ பிளாக் டீம்ல இருந்து நீ வந்து ஃபுல் பேக் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவான் நமக்கு தெரியாதுல்ல. லோ பிளாக் டீமுக்கு கவுண்டர் அட்டாக்ல ஸ்ட்ரைக்கர் நல்லா பண்ணலாம், இல்ல சென்டர் பேக் நல்லா பண்ணலாம். ரைட் பேக்கு வந்து இப்ப அவன் வந்து சென்டர் பேக்ல ஒரு 5 at the back மாதிரி ஆடி கிளீன் ஷீட் கொடுத்தா தவிர அவன் வந்து இஸ் நாட்
அவன் பயங்கர எக்ஸ்ட்ராடினரி பாசர், அப்படியே ஒரு த்ரூ த லைன் கட் பண்ணி அலெக்சாண்டர் ஆர்னால்ட் மாதிரி பாஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். விங் டு விங் டாப் அண்ட் டவுன் ஓடி ஓடி உனக்கு ராபர்ட்சன் மாதிரி கிராஸ் போட்டு எல்லாம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பேஸ் இருக்கு அவனுக்கு இன்னும். இப்போ எந்த அளவுக்கு அவன் ஃபாஸ்டா இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா 35 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. 2010 இருந்து ஆடிட்டு இருக்கான் பிரீமியர் லீக். இல்ல எவ்வளவு பேஸ் வச்சிருக்கான்னு தெரியாது நமக்கு. அப்படி எல்லாம் இருக்கும் போது அவன் வந்து ஏதோ ஒரு ரிட்டையர்மெண்ட் சைனிங், இந்த கேசிமீரோ யுனைடெட்க்கு பண்ணான்ல, அந்த மாதிரி ஒரு சைனிங் பர்ன்லிக்கு வந்து ஒரு 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 இது உட்காந்துப்போம், ஒரு 1 year உட்காந்துப்போம், ஏதோ ஆட வச்சு ஆடுவோம், அந்த மாதிரி இருந்தானா நீ என்ன பண்ணுவ? அகைன் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு. ஏன்னா 4.5 பிரைஸ், நம்ம சீப் பை பார்க்கணும் டிஃபெண்டர்ஸ்ல, எப்படி இருந்தாலும் பாயிண்ட் போவோம். சரி, இந்த மாதிரி ஏதோ யோசிச்சு போட்டேன், நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீ கிறிஸ்டல் பேலஸ்ல இருந்து குயிஹி எடுக்கலாம்ல. அவனு வச்சிருக்கா. கிறிஸ்டல் பேலஸ் முன்னாடி ஆண்டர்சன் ஒருத்தர் இருப்பான், ஜோக்கிம் ஆண்டர்சன், சரியான பிளேயர். சென்டர் பேக் பாசிங்லாம் சூப்பரா இருக்கும். சொல்லு. செல்சியோட ஆடுறானுங்க, நம்பி போய் மார்க்கேல எடுத்து விடாத. செல்சியோட ஆடுறானுங்க. யாரு? கிறிஸ்டல் பேலஸ். கிறிஸ்டல் பேலஸ் தானே ஆடுறானுங்க. அவன் சண்டர்லாண்ட் தானே மார்க்கி. ஏய் குயு இல்லடா, சென்டர் பேக் டிஃபெண்டர் பத்தி பேசுறேன். மார்க் வேஹி. சரி சரி சரி. இல்ல நான் அவனை எடுத்திருக்கேன். இது அவன பெஞ்ச்ல தான் வச்சிருக்கேன் நான். கிறிஸ்டல் பேலஸ் அது அந்த ரிஸ்க், அவ்வளோ ரிஸ்க்லாம் நான் எடுக்கல. அவ்வளோ ரிஸ்க்லாம் நான் எடுக்கல. ரைட். ஸோ லாஸ்டா நம்ம முடிச்சிடலாம் இதோட. என்ன ஆகுதுன்னா, இந்த வருஷம் 30 பேர் இருக்காங்க நம்ம FPL. அது ஆட் ஆன் கூட ஆகும். அதுல நீங்க உங்களை 30 பேர்ல எங்க ஃபினிஷ் பண்ணுவீங்க நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? நீ செகண்ட் பிளேஸ்டா விட்டுரு. நம்ம வந்து போன வருஷம் சாம்பியன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சீரியஸ்மா சொல்லுங்க, நீங்க இந்த வருஷம் சாம்பியனா? இல்ல நம்ம போன சீசன்ல 10க்குள்ள வந்தாலும் போதும். ஓகே, பாக்கியெல்லாம் ஆபாட்ட கேட்க வேணாம். ஏன்னா ஒத்த கால நிக்கிறாப்ல, ஃபர்ஸ்ட் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டிக்ஸும் சொல்லிட்டா. இன்னும் வேற என்னெல்லாம் வச்சிருக்கான்னு தெரியல. எவ்வளவு வச்சிருக்கான்னு சொன்னா. வருண், நீங்க? எனக்கு ஒரு டாப் 5 முடிச்சா ஓகே. ஓகே. தர்ஷன்? செல்சி மாதிரி அது கடைசி கேம் வீக்ல டாப் 4 ஸ்னீக் இன் பண்ற மாதிரி 5வது பிளேஸ் வந்தாலே போதும். நாங்க 4வதுல முடிச்சோம். அப்ப யார் 5வது? நியூகாசில். நியூகாசில் மாதிரி ஸ்னீக் இன் பண்ணா போதும். கூல். ஓகே, அப்ப யுனானிமஸா அக்ரி பண்ணிக்கலாமா? அப்ப ஸ்ரீவத்சன் ப்ரோ தான் ஜெயிக்க போறாரு இந்த தடவையும். இப்போ வந்து சரி, ஓன் போர்ஷன் சொல்லு. நீ என்ன ஓன் எக்ஸ்பெக்டேஷன்? நான் வந்து டாப் 10 தான் இந்த வாட்டி. எனக்கு 17ல இருந்து முன்னாடி வந்தா போதும். ஆக்சுவலி இன்னொரு ஒரு சொல்லணும், நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி பாட்காஸ்ட் அட்டென்ட் பண்ற மாதிரி இல்ல. எனக்கு பலா இன்னொருத்தன் வந்து என் கூடயே ஒரு 5-6 வருஷமா FPL ஆடிட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி, ஒரு அண்டர் டாக் மாதிரி. அவன் சொல்ல முடியாது. அவன் வந்து ப்ராப்பர் 38 அரவிந்த் இருக்கான். 38 மேட்ச் ஒழுங்கா டீம் எடுத்தானா அவனும் வந்து டாப் 5 டாப் 3 முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எஸ், கேலக்ஸி யுனைடெட் அப்படின்னு கேலக்ஸி யுனைடெட்னு ஒரு டீம் இருக்கு இந்த FPL-ல. அவனையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. அவன் இந்த பாட்காஸ்ட் பாக்குறான் அப்படின்னு. எஸ், டீம் டு வாட்ச் அவுட். அவன் வந்து நம்மகிட்ட டிப்ஸ் கேக்குற மாதிரி கேட்பான். கடைசியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து தரமான டீம். ஆமா. சோ இருக்கு. எது? அதே மாதிரி லிவர்பூல் ஃபேன் யாரோ அரவிந்த். அது ஆதிசேஷன். அரவிந்த் வந்து இது இல்ல, ஆதிசேஷன் இல்ல, சேதுராமன் யாரோ வந்து போன சீசன்ல வந்து அவரு தானே ப்ரோ உங்களை சேலஞ்ச் பண்ணது. அந்த சும்மா ஒரு 2 கேம் வீக் சும்மா பயம் காட்டினது. நீங்க கூட சப்பி மேட்டர் தள்ளி விட்டீங்களே, அவரு தானே? இப்படி சொல்லி விட்டாரு அவரு. அப்படி போயிட்டோம் அப்படின்னு. ஓகே, எக்ஸாக்ட்லி 1 வீக் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் வீக் வந்து
ஆமா Matchல நெக்ஸ்ட் சந்திக்கும். கேமிங். ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு பிஎல் ரிவ்யூ ஐ மீன் ரிவ்யூ மாதிரி ஒன்னு செட்டப் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டிங் த சேம் பஞ்ச் அண்ட் இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். சைனிங் ஆஃப் ராகேஷ் வித் தி FPL சாம்பியன் அண்ட் ஓகே பை பை. என்னடா என்னடா பாக்குற? என்னடா போய் சப்ஸ்கிரைப் பண்றா.